கொட்டி வந்து நடந்தா சக்கு சக்கன நடக்கலாம். இது தெரியாது எங்க கட்டாயம். வழுக்குது என்ன மாதிரி அதுதான் அன்றைக்கு எனக்கு. விழுந்ததை தான் அந்த கஷ்டம் தெரியும். அது சரி. விழாதவியலுக்கு கஷ்டம் தெரியாது என்னமா அவருக்கு விழுந்துட்டு வார நிலைக்கு ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. யாவும் கடவுள். இப்போ இப்போ இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவருடைய இறுதி ஓ யாத்திரை நடக்குது. அப்போ அவையின் குடும்பம் என்ன சொல்லிச்சுனா வேண்டால் முதல் 2 நாளைக்கு முதல் 2 பேர் வந்தவியல் அவை காரசாரமாக சண்டை பிடிச்சி விவாதிச்சவியல். அதுக்கு பிறகுதான் எங்களோட அப்பா வந்து விழுந்துட்டார். விழுகிறதன் இல்லை விழுந்து இப்போ இப்போ தலையில் இப்போ அடிபட்டா நான் அது இப்போ ஆபத்து. கதைச்சு கொண்டு இந்த கதையும் இதையும் ஒன்றா ஒப்பிட்டு பார்க்குறேன். தியானரசர்கள் நடாமவர்கள் அன்றைக்கு வெளியில் வாங்கோ நடவுங்கோன்னு சொல்லியிருக்காட்டி விழுந்திருக்க மாட்டார்ன்ற விவாதத்துக்கு சொல்ல வாரம். நான் கோயிலுக்கு போறேன் ஞாயிற்று அதுல போயிட்டு அப்படி கோயிலுக்கு ஒரு சொல்லுங்க. முறை இதை அப்படி போயிட்டு வாணிமோகன் கோயிலுக்கு இணைப்பில் வரைக்கும் ஒரு வடிவ விளங்கப்படுத்தி விடுங்க. இல்ல சரியா நான் அதே பொதுவா மாதிரி காலை மேல நடக்கிறது கோயிலுக்கு போற வழியில கோயில் இருக்குது, கோயிலுக்குள்ள எதுவும் போய் நடக்கலாம். 5 நிமிஷம். வீட்டில் டாய்லெட்டுக்குள்ள கூட எதுவும் நடக்கலாம். எல்லாம் ஆமா நடக்கும். டாய்லெட்டுக்குள்ள நீ விழுந்த அப்போ அந்த அரசியல் தலைவர்கிட்ட குடும்பத்துக்கு சொல்ல வேண்டியது 2 பேர் வந்து கதைச்சதுக்கும் உங்களுடைய அப்பா இருந்ததுக்கும் என்னையா சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை. அது நடக்க வேண்டியது நடக்கிறது தான். எங்கேயோ ஒரு இடத்த பழி போக வேண்டியது போகிறது தான். 2 பேரும் இல்லை. சந்தோஷம். உண்மைதான். ராஜினர்கள் இன்னும் 1 2 3 4 5 எழுதி பழகி இருக்கிறீங்க உங்களோட ஜூமில். இந்த ஏன்னா லேப்டாப்ல வந்தா நிக்காம இருக்கணும், அதுல படம் வராது. மற்றபடி நேரடியா வந்தா சில நேரம் என்ன உங்களோட நின்றுடும். அவங்க ஸ்பெல்லிங் கணக்குல சொல்லுங்க. ஆர்ஏ RAGIN ஜேஐயா ஜிஐ ஜி ஜி பிறகு என்ஐயா. ஓ NI. சரி இப்போ சரியா மாறிட்டுதா? ஓ ஓ சரி. சரி. அன்றைக்கு ஒரு நேற்று ஒரு பிள்ளை எங்களோட பாஸ்வேர்டையே அப்படியே அடித்து கொண்டு வரையணும். இதில் சில பேர் இது செய்கிறவியல் அது பிறகு ஆபத்தான இதுல வரையிலையா இந்த பேர் வரையிலையா இந்த படமும் இதுல கண்ணாலா இல்லாம போயிட்டு, அதனால நான் டேப்லெட்லயும் டெலிஃபோன்லயும் அதுக்கு போன்லயும் நான் காரணம் இல்லை. இல்ல இல்ல அது என்னல உள்ள ஏதோ நடந்தது. நான் சரியா சரி சரி செய்யறது. சந்தோஷம். அப்போது நாங்கள் சமய சிந்தனையோடு குட்டி நடை உலாத்தலை தொடங்குவோம். யாரும் இன்னும் இறங்கி இல்லை. சுவிஸ்லையும் அப்படியோ சயமூண்டோ இறங்கி விட்டோம். இல்லை உங்கள் என்னவாம்? நல்ல வெதர். இங்க -1 இல்ல 1 6 பாகை இருக்கும். 6 பாகை 6 சக 6 -6 இல்ல தனியா 6 +6. ரெண்டா சக 6. ஓ, சரி அது இன்னும் சந்தோஷம் தானே. சரி மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். இணைவோடு இசைந்திருக்கும் அனைவரையும் அன்போடு அழைத்து இன்று புதிய மாதத்துக்குள் தடம் பறித்திருக்கிறோம். இந்த மாதத்தின் பெயர் என்னமோ? மண்வள கலை ஊக்குவிப்பு மாதம். ஏன் ஒன்றை விட்டு சொல்றீங்கள்? தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில். கட்டிக்காரன் பாஸ். அதுக்கு முதல் யாரோ சொன்னீங்க. இதுகளெல்லாம் எடுத்து எழுதி வச்சு வாசிக்கிறேன் இல்லை தொகுப்பாளர்கள் வந்து. சரி ராஜினி அவர்கள் ஒரு திருக்குறளும் ஒரு பழமொழியும் சொல்லி தமிழ்நாடு சொல்லி ஆரம்பிக்க போறீங்க, சரிதானே? ஓகே பரவாயில்ல. இன்றைக்கு ஏதாவது பழமொழி மட்டுமாவது சொல்லுங்க. ஆம் அழகாக இன்றைக்கு எல்லா நிகழ்ச்சிகளுமே இருக்கின்றன. இளையோர்கள்லாம் பலர் எங்கெல்லாம் போகிறதா இருக்கிறார்கள். சரி இருந்தால் செய்வோம், இல்லாவிட்டால் 10 மணிக்கு இளையோர் யோகாவோட நிகழ்ச்சியை மூடிட்டு நாங்கள் எல்லோரும் அடுத்த நிகழ்வை பார்க்கலாம் என்ற செய்தியோடு உற்சாகங்கள் பெறவும். இந்த சிந்தனையில் முடிய ஓடிவிடுகிற பெரியோர்கள் இடையிடையாவது கேட்டு இளையோர்களோடு பேசுங்கள். நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் தேவையானவற்றைத்தான் பகிர்கிறோம். அதில் சில விவாதங்களை எடுக்கிறோம், சில சவால்களும் இருக்கின்றன. அவற்றோடு உங்களை மனங்கலக்க உங்களுக்கு பொறுமை இல்லை என்றால் வீட்டில் எப்படி பேர பிள்ளைகளை வளர்க்குறீங்களன்னு எனக்கு விளங்கே இல்லை. நல்லவை நடக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்று நான் மேடையேறிய என் கலை அரங்கேற்றங்கள் சின்ன வயதில் ஞாபகங்களை கொண்டு வரப்போகிறோம். யாராவது இதுவரையில் நான் அன்றோ அல்லது இன்றோ சிறுவர்களுக்கு பயிற்சி விற்கிறேன், என்னை மற்றவர்கள் ஏற்றியதை போல நானும் மற்றவர்களை ஏற்றி மகிழ்கிறேன்
என்று சொல்லக்கூடியதாய் யாரும் இதுவரையில் ஒருவர் எழுதியிருந்தார். SN பகுதியிலிருந்து. மற்றவர்களை காணவில்லை. அப்படி இருந்தால் அந்த எண்ணங்களை ஒரு முறை அதையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு பெற்றோர் தெய்வத்துக்குள் நுழைவதற்கு முன்னதாக அதுக்கு பிறகு பிற்பாடாக ஒரு யோகா 145 மறந்துவிட்டேன். 165. சரி, நன்றி, மகிழ்ச்சி. இப்போது நாம் சமய சிந்தனையோடுக்குள் தொடங்கி சுய சிந்தனைகள் வரை 9:30 வரை தொடர்ந்து கொள்வோம். பொறுப்பினை ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். வணக்கம். இவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று சமூகம் ஊடாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும், வானொலி லண்டன் தமிழ் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிக்கும் சிறப்பு மாதத்தில் மாசி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகின்றது. சிந்தனைகள் அனைவரும் வந்து இந்த சிந்தனைகளை பெறவும், சமய சிந்தனை, அதைத் தொடர்ந்து சுய சிந்தனை வந்து தாருங்கள். அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு டேவிட் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். வாருங்கள், உங்களோட சிந்தனை தாருங்கள். வணக்கம். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர் என்கிறது திருப்பாடல் 24. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே. இதை நெறிப்படுத்தும் தங்கை திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உற்சாகமாக இருக்கின்றீர்களா? உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1777 ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை ஆண்டவரை, நமது ஆண்டவராகிய இயேசுவை காணிக்கையாக தேவாலயத்திலே ஒப்புக் கொடுத்த விழாவை பெருவிழாவாக திருச்சபை கொண்டாடுகின்றது. ஆகவே இந்த விழாவிலே நாம் கலந்து கொள்ளும் பொருட்டு எமது தாயாராகிய அன்னை மரியாவை நாம் போற்றி புகழ்ந்து பாடுவோம். அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே, அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே, இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே, அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே, மீட்பின் முதற்கனி என்ற மலரே எங்கள் மகிழ்வே இயேசுவின் காலடி தடமே எம்மையும் நடத்தி செல்வாய், அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே, அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி, இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி, இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 40 வரை. அக்காலத்தில் மோசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு போயினர்.
தலைப்பேறான எந்த ஆணும் ஆண்டவருடைய உரிமையாக கருதப்படும் என்று ஆண்டவருடைய சட்டத்தில் எழுதி இருந்தபடி அதனை ஆண்டவர் திருமுன் நிறுத்தவும், அச்சட்டத்திலே கூறியுள்ளபடி ஒரு சோடி காட்டுப் புறாக்கள் அல்லது 2 மாடப் புறாக்கள் குஞ்சுகளை பலியாக கொடுக்கவும் வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமிலே சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நீதிமான், கடவுள் பக்தர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். பரிசுத்த ஆவி அவர் மீது இருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காண்பதற்கு முன் தாம் சாவதில்லை என்று பரிசுத்த ஆவியால் அறிவிக்க பெற்றிருந்தார். திருச்சட்ட முறைமைப்படி குழந்தைக்கு செய்ய வேண்டியவற்றை நிறைவேற்றுவதற்கு பாலன் இயேசுவை பெற்றோர் ஏந்தி கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி, ஆண்டவரே, இப்போது உம் அடியானை அமைதியாக போகவிடும், ஏனெனில் உமது வாக்கு நிறைவேறிற்று. மக்கள் அனைவரும் காண நீர் ஆயத்தம் செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இதுவே புறவினத்தாருக்கு இருள் அகற்றும் ஒளி, இதுவே உம் மக்கள் இஸ்ராயேலை ஒளிர்விக்கும் மாட்சிமை என்று கடவுளை போற்றினார். குழந்தையை குறித்து கூறியவற்றை கேட்டுக்கொண்டு அதன் தாயும் தந்தையும் வியந்து கொண்டிருந்தனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாளை பார்த்து, இதோ இப்பாலன் இஸ்ராயேல் மக்கள் பலருக்கு வீழ்ச்சியாகவோ எழுச்சியாகவோ அமைந்துள்ளான், எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பான். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும், இதனால் பலருடைய உள்ளங்களில் நின்று எண்ணங்கள் வெளிப்படும் என்றார். அன்றியும் ஆசேர் குலத்தை சார்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்றொருத்தி இருந்தால். அவள் இறைவாக்கு உரைப்பவள், வயதில் மிக முதிர்ந்தவள். மணமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்தபின் கைப்பெண் ஆனாள். ஏறக்குறைய 84 வயதானவள் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பாலும் சுபத்தாலும் அல்லும் பகலும் பணிபுரிந்து வந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் விடுதலையை எதிர்பார்த்திருந்த அனைவருக்கும் குழந்தையை பற்றி எடுத்துரைத்தாள். ஆண்டவருடைய சட்டப்படி எல்லாம் நிறைவேற்றிய பின் அவர்கள் கலிலேயாவில் உள்ள தம் ஊராகிய நசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பாலனோ வளர்ந்து வலிமை பெற்றார், ஞானம் நிறைந்தவராகவும் இருந்தார். கடவுள் அருளும் அவர் மீது இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, இதுவே புறவினத்தாருக்கு இருள் அகற்றும் ஒளி, இதுவே உம் மக்கள் இஸ்ராயேலை ஒளிர்விக்கும் மாட்சிமை என்கின்றது நற்செய்தி. புனித லூக்கா இன்றைய நற்செய்தியை அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டு அவருடைய காணிக்கை நேரத்திலே என்ன நடந்தது என்பதை விலாவாரியாக நமக்கு இந்த நற்செய்தியிலே தந்திருக்கின்றார். இயேசு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருவிழா தானே, ஏன் காணிக்கை அன்னை திருவிழா என்று சொல்லுகின்றோம்? இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வாக்கின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி புனித லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 38வது வசனத்திலே அன்னை மரியா பதில் கூறுகின்றார். என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு கூறினார், தாயை போல் பிள்ளை என்பதாகும். ஆகவேதான் இயேசு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட திருவிழா என்று மட்டுமல்ல, காணிக்கை அன்னை திருவிழா என்றும் நாம் கொண்டாடுகின்றோம் என்று பொதுவாக அந்த எங்களுடைய சிறு வயதிலே மயிலட்டி பகுதியிலே பலாலியிலே தை மாதம் 20ஆம் தேதி புனித செபஸ்தியார் அவர்களின் திருவிழா கொண்டாடப்படும். அதைத் தொடர்ந்து மயிலட்டியிலே பக்கத்திலே ஊராகிய மயிலட்டியிலே காணிக்கை மாதா கோவில் கொண்டாடப்படும் மாசி மாதம் 2ஆம் தேதி. ஆனால் இன்று அந்த கோவில் இடங்களே தெரியாமல், கல்லோடு கல் இல்லாமல் அழிக்கப்பட்டு இன்று அந்த மக்கள் திக்கு திசை தெரியாமல் வேறு வேறு இடங்களில் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது துன்பச் செய்தியும் துயரச் செய்தியும் தான். ஆகவே இன்றைய நாளிலே நாம் பாலன் இயேசு பிறந்த 40வது நாளில் அவரது பெற்றோர் மரியாவும் யோசேப்பும் குழந்தையை ஆலயத்துக்கு கொண்டு சென்றார்கள். கடவுளுக்கு காணிக்கையாக அவரை அர்ப்பணித்தார்கள். அர்ப்பணம் என்றால் தன்னையே முழுமையாக இறைவன் கரத்தில் ஒப்படைப்பதாகும். புனித குழந்தை தெரேசால் தன்னை ஒரு சிறு பந்தாக இயேசுவின் கரத்தில் ஒப்படைத்து விட்டால் அவர் இந்த பந்தை அவர் மனம் போல எப்படியும் உதைக்கலாம், விளையாடலாம், பயன்படுத்தலாம் என்று கூறி துறவற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவள் தான் இந்த குழந்தை தெரேசம்மாள். துறவற வாழ்க்கை என்பது ஒரு அர்ப்பண வாழ்வு. திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவரும்
ஒருவருக்கொருவர் முழுமையாக கொடுப்பது அர்ப்பண வாழ்வுதான். ஆகவே துறவற இல்லற அர்ப்பண வாழ்வில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்சிந்தனை நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆகவே அன்னை விழாவில் காணிக்கை மாதாவின் இந்த நாளிலே நாம் அன்னையை பார்த்து சிறமகன் இயேசு மூலமாக நமது அருட்கொடைகளை நமது தேவைகளை நாம் வேண்டிக் கொள்ளுவோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகட்கும் இந்நாளிலே இறைவன் நிறைய ஆசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்படும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற, அதாவது அதிபர் அவர்களுடன் நமது அன்பு செல்வங்கள் ஓபிபி எஸ்டிடி புதுரோடு விளையாடு சிறுவர் திறமை தென்றல் போன்றவைகள் அனைத்தையும் திறம்பட நடக்க இறைவன் ஆசி புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டுமாக நாளைய தினம் தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களுடன் இணையும் வரைக்கும் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது பிரான்சில் இருந்து டேவிட். தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் தங்கிய நாளைய தினம் சந்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம். உங்களுடைய சிந்தனைக்கு இன்றைக்கு நன்றி. மன்னிக்கோ, இன்றைக்கு பிரான்ஸ்ல -1 இருக்கின்றது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக 3 இன்று இங்கு பாராளுமன்ற தேர்தல் நடக்கின்றது. ஆகவே இந்த குளிர், கடும் குளிர், இன்றைய நாளிலே 1 -3 வரைக்கும் வெப்பம். ஆனால் சூரியன் சிறப்பாக இங்கே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். நன்றி, வணக்கம். தொடருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் ஜெயநரேசன் அவர்களே, வாருங்கள் உங்களோட சிந்தனை சார். வணக்கம் ராஜினி, வணக்கம் அதிபர், வணக்கம் கலைவாணி மோகன், வணக்கம் பாமோர் ஜெயநடேசன். இன்று பொதுக்காலத்தின் 4ஆம் வார ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை. ஜேசு ஜெருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் விழாவை இன்று கொண்டாடுகின்றார்கள். அவர் யார் என்பது சிமியோனுக்கும் என்னாருக்கும் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆண்டவரை நல்ல மனதோடு தன்னை தேடுபவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். இயேசு பிறந்தபோது இடையர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதன்பின் தன்னை தேடி வந்த கீழ் நாட்டு ஞானிகளுக்கு வெளிப்படுத்தினார். இப்போது சிமியோனுக்கும் அன்னாளுக்கும் வெளிப்படுத்தினார். ஆனால் தன்னை பார்க்க விரும்பிய ஈரோதிற்கும் தனது வரியை எதிர்பார்த்து காத்திருந்த குருக்களுக்கும் பரிசீலுக்கும் தன்னை வெளிப்படுத்தவில்லை. நல்ல மனதோடு கடவுளை தேடுகிறவர்கள் மட்டுமே அவரை கண்டுகொள்கிறார்கள். அவர்களுக்குத்தான் சோதனைகளும் வாதனைகளும் ஏற்படுகின்றன. ஏனெனில் சுயநலம் கொண்டவர்களாக அடுத்திருப்பவரை அன்பு செய்ய மனமில்லாதவர்களாகவும் வாழ்வர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவதில்லை. நல்ல மனம் கொண்டவர்களுக்கு ஆண்டவரை தேடுவோம், அவரை நாங்களும் கண்டுகொள்வோம். இயேசுவின் பெயர் சொன்னார், இதயத்தில் இனிமை வரும். நேசத்தில் நிலைத்திருந்தால் நெஞ்சினில் அமைதி வரும். அழகையின் வல்லமைதான் அடங்கிட செய்து விடும். கலங்கிடும் இதயங்களை கரை கொண்டு சேர்த்து விடும். அன்பின் வடிவானது, அருளின் சுவையானது, இன்பம் நிறைவானது, இயேசுவின் திருப்பெயரே. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ். நன்றி, வணக்கம். உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நேவிஸ் பிடிப்பதங்கள் உங்களோட சிந்தனையாளர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜினி. இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜினி. எப்படி சுகமா இருக்கிறீங்களா? ஆமாம், நீங்களும் சொல்லுங்கள். ஆமாம், அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வழங்கிக் கொண்டு இன்றைய நற்சிந்தனை தொடர் என்று 1590 என்னும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, அன்னையின் இதயமே குழந்தையின் பள்ளிக்கூடம். ஆலயம் மீட்பின் வரலாற்று நிகழ்வுக்கு ஒரு முக்கிய அடையாளம் வகிக்கின்றது இந்த ஆலயம். எனவே மனிதனான இறைமகன் முதலாக தன் தாயுடன் ஆலயத்தில் நுழைந்து அர்ப்பணம் செய்யும் நிகழ்வினை திரு அவை என்று விழாவாக கொண்டாடுகின்றது. இந்நாளில் இறைமகன் இயேசு தன் மீது நம்பிக்கை கொண்ட தம் மக்களை சந்தித்து தம்மை வெளிப்படுத்திக் கொள்கின்றார்.
தூய ஆவியின் ஏவுதலால் முதியவர்களான சிமியோனும் அன்னாவும் அதே ஆவியாரால் உள்ளொடி பெற்று அவரை ஆண்டவர் என அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிடுகின்றனர். இறை வெளிப்பாடாக தோன்றிய மெசியா என்னும் பேரொளியைக் கண்டு எந்த உள்ளமும் மகளும் நிறைவடையும், மகிழ்ந்து போற்றும். இவரே கடவுள் தரும் மீட்பு என்று நீதிமான் சிமியோன் சுட்டிக்காட்டுகின்றார். இயேசுவின் இந்த அர்ப்பணம் சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற, வேதனையை புகுத்துகின்ற, சட்டத்தால் சமயத்தால் அடிமைப்படுத்துபவர்களுக்கு வீழ்ச்சியாகவும், நிறைவேற்றி வாழ்கின்ற, கண்ணீரில் கரைந்து கடத்துகின்ற, கண்ணீரில் காலத்தை கடத்துகின்ற சமூகத்தாலும் சமயத்தாலும் புறக்கணிக்கப்படுகின்ற, பொருளாதாரத்தில் வறியவர்களாக இருக்கின்ற, உழைத்தும் உயர்வில்லா நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஏழை எளியவர்களின் வாழ்வுக்கு எழுச்சியாகவும் விடுதலையாகவும் அமைகின்றது. கிறிஸ்து என்னும் மொழியில் ஒளிரும் மனிதர் இருளை அகற்றும் கருவிகளாக மாறுவர். மெழுகுதிரி ஏற்றப்பட்டு பிற திரிகளையும் ஏற்றும் திறம் பெறுவது போல் நம் வாழ்வும் அமைய வேண்டும். அப்போது கிறிஸ்துவின் ஒளி எங்கும் பரவும். மனிதரும் கடவுளின் வெளிப்பாட்டை தம் உள்ளத்திலும் இல்லத்திலும் சமூக வாழ்விலும் அனுபவித்து மகிழ்வர் என்று கூறிக்கொண்டு, ஆலய கதவுகள் திறந்திருந்தும் என் இதய கதவுகள் திறவாதோ, இயேசுவின் உள்ளம் மலர்ந்திருந்தும் இந்த நேசனின் உள்ளம் மலராதோ. ஆலய கதவுகள் திறந்திருந்தும் என் இதய கதவுகள் திறவாதோ, இயேசுவின் உள்ளம் மலர்ந்திருந்தும் நீ உள்ளம் மலராதோ. மலர்ந்த உள்ளத்தை தேடி வந்தால் அந்த உயர்ந்த உள்ளத்தை தருவாயோ, உயர்ந்த உள்ளம் எனக்கிருந்தால் நான் நிறைந்த வாழ்வினை பெறுவேனோ. ஆலய கதவுகள் திறந்திருந்தும் இந்த நிறைய கதவுகள் திறவாதோ, இயேசுவின் உள்ளம் மலர்ந்திருந்தும் இந்த நேசன் உள்ளம் மலராதோ என்று வேண்டிக் கொடுத்தவர்களே, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டல்களை சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் என்று சொல்லிட்டு வாக்கள் கொண்டு என்று வேண்டிக் கொண்டு அனைவருக்குமாக இனிய காலை வணக்கங்களையும் கூறி அன்போடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம். சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்களும் ஒரு சிந்தனை தாருங்க. வணக்கம். இந்த மாசி மாதம் 2ஆம் தேதி காணிக்கை மாதா திருநாள், அதாவது புதுமை மாதா என்றும் சொல்லுகின்றோம். எங்கள் யாழ்ப்பாணத்தில் குருநகர் என்ற பகுதியில் இருக்கும் காணிக்கை மாதாவுக்கு இந்த திருநாளாகும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, யோமுடைய அடைக்கலமாய் ஓடி வந்து உடைய உபாய சகாயங்களை இறந்து உம்மை மன்றாடி கேட்பவர் ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக நேர்த்திரளும். கன்னியுடைய தாக்கியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சொறிந்து பாவியாகிய நாங்கள் ஒரு தயாளத்தை காத்து கொண்டு ஒரு சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபதியாய் கேட்டு தந்தரலும் ஆகும் என்று எனது தந்தையின் நினைவினால் அவருக்கு நித்திய இடைப்பாற்றிய கொடுத்தல்ல வேண்டும் என்று வருது கொண்டிருக்கிறோம். ஆணிக்கை தந்தோமே பாயே, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, ஆணிக்கை தந்தோம் கற்பாவே, ஏற்றுக்கொள்ளும் மாயே இப்போது, கண் கொண்டு பாரும் கடவுளின்
மகனே காணிக்கைய தந்தானே. நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி. சிந்தனைகள் தந்த சமய சிந்தனை தந்த டேவிட் அவர்கள், தியானடேசன் அவர்கள், தேவிஸ்பிரித் அவர்கள், ராஜினியர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு சுய சிந்தனை யாராவது பாருங்கள், வாருங்கள். யாரும் வணக்கம். 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 ஒருத்தடி சத்தத்தை காணாம. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். சிந்தனை என்று சொன்ன உடனே வரையில ஆனால் ஜியாண்டி பாடின வரியில் ஒரு பாட்டு, அந்த ராகம் உச்சரிப்பு பிடிச்சிருந்தது. அதை பாடும்போதே சொல்ல வேணும் போலையும் இருந்தது. அன்பின் வடிவானவர் என்ற உச்சரிப்பு அது எனக்கு பிடிச்சிருந்தது. என்னவோ தெரியல, அந்த அந்த வரியை மட்டும் வரலாம் உச்சரித்திருந்தார். அதை விரும்பி கேட்டிருந்தேன் என்றது என்ற சிந்தனையிலிருந்து எனக்கு பிடித்த வரியாக இருந்தது. நன்றி. இணைந்து நானும் நடந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சகதானே அப்ப சிந்தனை வேற போயிட்டு. மற்றவர்கள் பேசுங்கள். வீட்டில் குந்தி இருப்பவர்கள் தயவு செய்து பேசுங்க. இல்லாட்டி தொகுப்பாளர் தான் தொகுப்புல மொழியும் வரைக்கும் பேசிட்டு வந்திருக்கணும். அதான் நீ அது என்ன வெளியில் வேற பேசுங்க. பழமொழி சொல்ல சொன்னீங்க, நான் அதை மறந்து என்ன, விளக்கை கொடுப்பதை இடக்கை அறியக்கூடாது மாறியும் என்ற நினைவில வந்து மாறி வராது. ஏன்னு சொன்னா வலது கையால தான் கொடுக்கிறவற்றை கொடுக்க வேணும். இல்ல, இடது கை பழக்கம் உள்ளவர்கள் கை பழக்கமா இருந்தாலும் நான் யாருக்கும் கொடுக்க வலது கையால் தான் கொடுப்பேன். அப்படித்தான் கூட இருப்பார்கள் என்றதும் எனது நம்பிக்கை. அப்படி இல்ல, மாறி கொடுக்க கூடாது. இல்ல, இதை சொன்ன ரெண்டு பேரும் இப்ப சரி, இதுதான் உருட்டு. இப்ப விளக்கம் சொல்ல போறீங்க, ஏன் வெள்ளை கையால கொடுக்கணும்? இல்ல, மொக்குத்தனமா யாரும் சொன்னதை கேட்டு செய்யறது இல்ல. இப்ப சுய சிந்தனைக்கார நேரத்துக்கு மாறிட்டோம் இல்ல. எனக்கு தெரியல, நான் நினைக்கிறேன் இனி பகுத்தறிவோட நடக்கணும். என்ன நான் நினைக்கிறேன் முன்னது நிக்க கொடுக்கறது இடது கை அந்த பழக்கத்துல இல்லாதபடியால அப்படி என்ன நினைக்கிறேன். காலை வணக்கம். நான் சிவாஜினி நான் என்னண்டா அதை ஏன் அப்படி சொல்றேன்டா, அதுக்கு இன்னும் சரியான விளக்கம் இருக்கோ தெரியல. அவ்வளவு நாங்கள் ஒரு ஆளுக்கு கொடுத்தத மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது என்றதான் இந்த இடது கை கொடுத்தத வலது கை கூட அறியக்கூடாது மறைமுகமான கருத்து. அந்த ட்ரெயின் போயிட்டுது, அந்த ட்ரெயின் முதலே போயிட்டுது. இப்ப அடுத்த ட்ரெயின் வருது, ஏன் வெள்ளை கையால கொடுக்கும். அது முதல் சொன்னது தெரியும். வலது கையால தான் கொடுக்கணும். இடது கை பழக்கம் இருக்கிறவனுக்கு இடது கை தான் எல்லா சாமானும் கொடுக்க போகும். வலது கை பழக்கம் இருக்கிறவனுக்கு வலது கை தான் போகும். வலது கையால் ஏன் கொடுக்க வேணும்? அது அந்த காலத்துல ஏதோ சொல்லிட்டாங்களா, ஆனா அதை நானும் ஏற்றுக்கொள்ளேன். இது சுய சிந்தனைக்கார நேரம், பகுத்தறிவோடு பேச வேண்டும். இது புத்தகத்துல எழுதினதை வாசிக்கிற நேரம் இல்ல. இது எங்களுடைய சுயமான சிந்தனை. இல்லை என்றால் கேள்வியா கேட்கலாம். தெரியவில்லை, வணக்கமுங்க. நானும் இதை அறிவதற்கு இருக்கிறேன். ஆனால் இந்தியாவில் ஒருவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். அங்க அந்த இடது கையை சொல்லுவாங்க, 2 பேர் சோத்தாங்கை பீச்சாங்கை என்று சொல்லுவாங்க. அங்க அந்த பாசை, அந்த வட அந்த இதுல பாசுற கதைக்கிற பாசை இருக்கு சமூகத்துக்கு. ஆமா, அதனால அந்த கையை பாவிக்கிறத அவ பின்னுக்கு எடுக்கிறவ கூடுதலா. நான் இது ஒரு ஆள் சொன்னதுதான், என்னது இது இல்லை. ஆனால் அதனால அந்த கையை பாவிக்கிறது குறைவென்று சொல்லுவார்கள். இல்லை, அது ஒரு அவர் மடத்தனமான சிந்தனை என்று சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. ஆனா அப்படித்தான் அது.
ஆனால் அதிகம் வலது கை இடது கையால கொடுத்த எந்த கையாலையும் கொடுத்து கொள்ளுங்க. வாசல்ல நடுவாசல்ல வச்சு கொடுக்க கூடாது. ஒன்றில் வாசலுக்கு அங்கால இல்ல நிற்கும். இதாக அங்காளம் ஏன் வலது கை, ஏன் வலது கால முதல்ல வைக்கணும், ஏன் வலது கை பக்கமாக சுத்தணும் என்று சொல்லி யோசிச்சு கொண்டு போயக்குள்ள இந்த பெற்றோர் தெய்வம் மாதிரி அறிவறியில படிச்ச விஞ்ஞானம் ஞாபகத்துக்கு வரும். கூடுதலா அந்த வளமாக இருப்பது பெரிதும் வளமாக இருப்பது வலது பக்கம், வலது இதுதான் அதிகமாக எல்லோருக்கும் இந்த வளமாக இருப்பது சீதன் பார்த்து நம்ப பாக்குறோம். ஏன் இதயத்தில இருந்து வாழ்வு வழியாக வலப்புறம் இருந்து இடப்புறமாகத்தான் ரத்தம் ஓடும், வலதிலிருந்து இடப்புறமாகத்தான் ரத்தம் ஓடும். ஏன் விளங்கியல்ல? பூமி சுத்திரப்படியால இடப்பக்கம் இதயம் இருக்குது, ஆனால் ரத்த ஓட்டம் இடம் இருந்து வலம் இருந்து இடமாகத்தான் சுத்தும். நீங்க இப்படியே யோசிச்சுட்டு போனீங்கன்னா நாங்க சொல்லிக்கலையே பதில் வரும். என்னென்றால் இதுதான் நாங்க நம்ம பழக்கத்துல வந்ததை வழக்கப்படுத்தி கொண்டதால புதிய சிந்தனைகளையும் அல்லது அதுக்கான அடிப்படைகளையும் உணராமல் விட்டுட்டோம். சாதனையார் சொன்னார் தானே, ஒரு பேர் சொன்னாருண்டு. அவர் சொன்னது சொல்றது தப்பு இல்லை, அது நான் ஏற்றுக்கொண்டால்தான் சொல்ல வேண்டும். இல்லைன்னா நான் அப்படி ஒரு சொன்னார், நான் அதை மறக்கிறேன் என்று சொல்லப்பட வேண்டும். ஓமோ இல்லையோ? யார் இந்த கதையை தொடக்கினது? விளக்கை பழக்க விளக்கை கொடுக்குற இடக்கை தெரியுறாரு இப்படி சொல்லக்கூடாது தெரியாம. இல்ல அறிஞ்ச நீங்கள் அது இந்த காரணத்தை அறியாம விட்டுட்டோமே. அதுதான் கவிக்காரன் அடிக்கடி சொல்வார், நாங்கள் வளர்ந்த வரலாற்றுல கருத்தை விட்டுட்டு கதையை மட்டும் தூக்கிட்டோம், ஆனா கருத்தை மறந்துட்டோம் என்கிறது போல. இந்த மற்றவர்கள் நடக்காம இருக்கிறார்கள், விஞ்ஞானம் படிக்க இல்லையோ, பதில் தெரியாத கேட்டுக்கொண்டிருக்க. இல்ல இது புதிய கேள்வி, விஞ்ஞானம் படிக்க இல்லையோ? இல்ல. கெட்டிக்காரி. இது நல்ல பதில், அருமையான பதில். இல்ல இப்ப என்ன செய்ய போறீங்க? அதுக்கும் படிக்கலன்றதுக்கும் கன வித்தியாசம் இருக்கு என்ன? இப்போ யார் உலகுக்கு முதல்வர்? கடவுளர்கள்ல முதல் கடவுள் யார்? சூரியன். கெட்டிக்காரி, பாஸ். சூரியனை சுற்றி எல்லாரும் சுத்துறோம். பூமி சுத்துது, இந்த அண்டம் பால்வழியில் இருக்கக்கூடிய அத்தனையும் சுத்துது. எந்த பக்கத்தால சுத்துது? வெள்ள பக்கத்தால. சும்மா கூட அது வழியா கண்டுபிடிக்கணும், இணையத்தை திறந்து தேடிட்டு சொல்லணும். மற்றவர்கள் அதை உறுதிப்படுத்துறீங்களா? வலம் இருந்து இடமாவா, இடம் இருந்து வலமாவா சுத்துது? சரியா போச்சு. நீங்க எல்லாரும் தமிழ் ஆசிரியரா ஏன் வந்தீங்கன்னு இப்ப எனக்கு விளங்குது. தமிழை சொல்லிக் கொடுக்க விஞ்ஞானத்தை படித்து விஞ்ஞானத்தை பகிரலாமே வடிவா. எல்லாரும் தமிழை கூட விஞ்ஞானமாய் சொல்லிக் கொடுக்க வேணும், அதனால்தான் நமக்கும் கல்வி வரும். இதனுடைய இயற்கையினுடைய உலக ஓட்டம் வலமிருந்து இடமாகத்தான் சுத்தும் எப்பவும். எல்லாமே அதனுடைய தாக்கத்தின் வழி ஒழுகுகிற போது இந்த பூமி சாஸ்திரம், வான சாஸ்திரம், இவை எல்லாமே அதிலிருந்து தான் கணிக்கிறார்கள். சூரியன் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து நகர ஆரம்பிக்கிறது கூட அது மெலிதாக, அதுதான் ஏப்ரல் மாதத்தில் நடுப்பகுதியில் சொல்வார்கள், கிழக்கு திசை நோக்கி சூரியன் தன் நகர்வை
ஆரம்பிக்கிற முதல் புள்ளி என்று எல்லாமே அதனுடைய இயக்கத்தில் தான் வரும். அதன்படி நீங்க செய்கிற போது, நாம் செய்கிற போது, நாம் எல்லோரும் செய்கிற போது எங்களுக்கு அதற்குரியதான பலன் அதிகமாகும். இது நம்பிக்கை அல்ல, இது உண்மை. சத்தம் அமைதியாயிட்டு சபை ஒடுங்கி விட்டது. இது படிச்ச மாதிரி கொஞ்சம் ஞாபகம் இல்லையா எனக்கு? நான் 6வது 7ஆம் ஆண்டுல மகாலிங்க இல்ல என்ன மாசம் கணேஷ்லிங்க மாசம் சொல்லி தந்தது ஞாபகம் இருக்கேன். அதுக்கு அவர் சொல்லி தந்ததுக்கா நான் நம்ப இல்லை. இது கன இடத்துல தேடி 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 பார்த்தேன். ஓம் அப்படித்தான் வரும். ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது கொஞ்சமாவது நம்பக்கூடியதா இருக்கோ? நம்பக்கூடியதாக உள்ளது. சரி, நன்றி. இது தொடர்ந்து அதை நம்பி விடாம தேடுவோம். எங்களுடைய பக்கங்கள்ல இருந்து அதை செய்யும் போது இதுல இருந்து எந்த வளமாக பல்லு துலக்க ஆரம்பிக்கிறது, எந்த வளமாக படுத்து இருந்து எழும்புவது, இப்படி எல்லாம் கதை எல்லாரும் சொல்லுவார்கள். இப்படி கோடிக்கணக்கான எங்களுடைய அசைவுகள் வந்து அதன்படிதான் வேறு. ஆயினால்தான் வலக்கை என்று சொன்னார்கள். அதுக்காக இடக்கை பழக்கம் உள்ளவர் காசையோ துறப்பையோ வலக்கைக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்று மொக்குத்தனமா செய்யறது பிழை. எனக்கு என்ன வளமாக சாதனை போல வளம் பலத்தில் தான் வருகிறது என்றால் அதுக்காண்டி அண்டு இல்லை. அது எந்த பக்கத்துல வளமாக இருக்கிறதோ, பலமோ இடமோ, அதை செய்வது சாத்தியமானதாக இருக்கு. ஆனால் சிவாஜினியர்கள் மீண்டும் விளங்கப்படுத்த தண்டித்தது அதுக்குரிய கருத்து. அதை வெளிப்படுத்தி செய்யக்கூடாது. மோனுள்ள ஓடுவார்கள், இப்படி இலங்கைக்கு போவார்கள், பிறகு அங்க வருகின்ற எடுத்த காசை கொடுத்துட்டு வருவார்கள். யாரு காசு வந்தேன்னு சொல்ல மாட்டார், தன்னுடைய காசும் இல்லை. பிறகு மோனுள்ள ஓடுவார்கள் எல்லாரும். நாங்கள் அங்க செய்து இங்க புத்தகம் போய் கொடுத்தோம் என்று சொல்லி. அது கூடாது. என்ன அப்படி செய்யறது சொல்லி காட்டுறது வந்து சரியான தவறாக இருக்கு. ஓ, ஆனா நாங்க ஏன் வலதுன்றதுக்கு கதை சொல்லி விட்டுட்டீங்களே. உடம்ப பாருங்க, இப்ப எங்கட இந்த கண்ணால பாக்கலாம். இஞ்சால இருக்கும்போது நாங்கள் இஞ்சால தெரியாது. இஞ்சால இருக்க எந்த அவயவம் இல்லை. அதுக்கும் வலதுக்கும் இடத்துக்கும் என்ன ரெண்டு பக்கம் தெரியாது. வலப்பக்க காலில் நடக்கிறது இடப்பக்க காலுக்கு தெரியாது. நான் அப்படி நினைச்சேன் சில நேரம். அதுதான் விளக்கையில நாங்கள் எதுவும் செய்யறது சின்னல அறிஞ்சது அதுதான். நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்ய அதை எல்லாருக்கும் பலதட்டிகளும் செய்ய தேவையில்லை. அதை மற்ற கையை தெரியாம இருக்கிறது அப்படி ஒரு பல முடியும் தெரியாது. இல்ல நினைத்தீங்கள், இப்ப விளங்கிச்சுதான். அதைத்தான் தொடர்ந்து தேடுவோம் என்று சொல்லி சொன்னேன். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். தொடர்ந்து சித்தி சொல்ல. இன்றைக்கு வாணியார் கிளவுஸ போடாம வந்து இன்றைக்கு என்னோட அருகரா வணக்கம் அருகரா வாரன். நான் ஒரு கிளவுஸ் போட்டு கலட்டி தரேன்னு இல்ல என்னன்னு வாராரு விட்டு அப்படியா கை விரைச்சு போயிருக்கு. இல்ல இல்ல சரியா குத்துது. நான் கிளவுஸ் போட்டுக்கொண்டு எனக்கு குத்துது. பொக்கெட்ல கை வச்சுட்டு வந்துவா மெதுவா நடக்க நான் நிக்க தொடங்கிட்டேன். இப்ப வீச்சா நடக்கிற பாத்தீங்களா, இந்த வேகத்தை பாத்தீங்களா. அடுத்த ஒலிம்பிக்கு தயாரா அடுத்த ஒலிம்பிக்கு தயாராகிற. வேறு யாரு நடையில இருக்கிறீங்க இப்போ? தர்ஜினி இருக்கிறேன். இன்னமாய் அது யாரு? இன்னுமாய் முதலும் சொல்லியிருந்தான் தானே, வேறு யாருன்னு தானே கேட்டிருந்தீங்க. அப்ப இன்னுமாய் இருக்கிறேன் சொன்னேன். வேறொரு தரம் இல்லையா? இல்ல, நான் எங்க இருக்கிறீங்க? நான் இப்போ ஒரு ரேம் ஸ்டேஷன் இருக்கிறேன். என்ன ஸ்டேஷன்? ரேம் ஸ்டேஷன்ல. ஓ, ரேம் ஸ்டேஷன். ஏன் இருக்கிறீங்க? ஏன் அங்க இருக்கீங்க? நான் இப்ப ஆக்களுக்கு அம்மா நேற்று பிறந்த நாள் இருந்து சில எங்களுக்கு உணவு சாப்பாடு இருக்குது, அதை கொடுக்க போறேன். நேற்று பிறந்த நாள் அம்மாண்ட மறந்து போன பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
அதுதான் உலக தமிழ் மொழி நாளுக்கு இந்த பக்கம் வேற இல்லைன்னு வருது. ஆஹா, இனிய பிறந்த நாள் வாழ்த்து. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உண்மையா மறந்தார். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மாக்கு சொல்லுவேன். யாருக்கு பிறந்த நாள்? சாந்திரிச்சில சத்தம் இல்லாம இருந்துட்டீங்க. உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன் பல்லாண்டு. நான் பேரை திரும்ப இணையறேன். ஆமா ஆமா. அப்ப என்ன அதுக்கு பிறந்த நாளுக்கு என்ன செய்ய வந்திருக்கீங்க டிரான்ஸ்லேஷனுக்கு? இல்ல நான் எங்களுக்கு தெரிஞ்சாக்க அம்மாக்கும் அம்மா அவைகளுடன் பெரிய நண்பர்கள் அவைகளுக்கு நான் இப்போ சாப்பாடு கொடுக்க போறேன். அது எங்களுக்கு நேற்று சாப்பாட்டு இருந்து. அப்ப நீங்க நடக்க வேற இல்ல? இல்ல நான் திரும்ப வரும்போது நடந்து வரேன். இப்ப நல்லா குளிருதுன்னு நகுல் சொன்னதுல இருந்து பெற்றோர் தெய்வத்துக்கு எனக்கு ஒரு தலைப்பு கிடைச்சது. இந்த எங்கட வீட்டு வைவங்களை மிஞ்சுறது அடுத்த நாள் கடகங்கள்ல கொடுப்போம் இல்ல, பழைய சாப்பாடு. கடகம் பட்டியல்ல கொடுப்போம் இல்ல, அந்த விளையாட்டு தான் நான் செய்யறேன். நேத்தியார் சாப்பாடு மிஞ்சி போச்சு, இப்ப அஞ்சி ஒரு அளவுக்கு கொண்டு போறார். அது மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லும் போதும் ஒரு ஞாபகம் வந்தது. நகுல் அப்ப நீங்க நடக்க வரையில என்று சொன்னது நல்லா இருந்தது. அது மாதிரி தினா சொல்லியிருந்தார். தினா சின்ன சின்ன குட்டிகளோட வேலை செய்யறபடியால தினா நீளமான முடி வளர்த்திருப்பார். அப்ப ஒரு குட்டி பிள்ளை இவர் அண்ணாந்து பார்த்து சொல்லிச்சான், அப்ப நீங்க தலைமுடி வெட்டையில என்று பெரியார் மாதிரி சொன்னாரா. அது ஞாபகம் வந்திருந்தது. அப்ப நீங்கள் என்ன பார்க்க வேட்டே இல்லை. கதை விட்டுருக்கலாம். நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். நடக்கிற வழியில வெள்ளந்தி மாதிரி கதைச்சு மாட்டு போட்டு போனேன் இல்லையே. என்னென்ன கொண்டு போறீங்க? பழஞ்சோறும் இல்ல வடை ரோல் அப்ப இன்னும் அப்படி ஏன் இவ்வளவு மிஞ்சுற அளவுக்கு கூப்பிட்டாக்கள் வேற இல்லையோ? இல்ல நாங்களே செய்தோம் சில பலகாரம். அதனை ஏன் மிஞ்சினது இன்னைக்கு? இல்ல அவருக்காக குடுக்கறதுக்காகவும் நாங்க என்ன செய்து கொடுத்தோம். அப்படியே கதைக்க பழகிட்டார. மிஞ்சின வழியே தான் ரெண்டை கொண்டு வரீங்க, இல்லாட்டி நேற்றே கொண்டே கொடுத்துருக்கீங்களா எல்லாம்? இல்ல நேற்று சும்மா நான் குளிருது அதான் கதை சூடாக்குறதுக்காக கதைக்கிறோம். உருட்டல் சிந்திர நேரம் தானே இப்ப. இல்ல நேற்று 22 மணி வரை கொண்டாடினார். 22 மணி வரை? சரி, அது நல்லா இருக்கு. விளங்கிச்சா? 22 10 மணி வரை. 22க்கு சரியான பாடிட்டீங்களா? இல்ல நாங்க பிள்ளையா நினைச்சிருவோம். 10 மணி இன்று வரைக்கும் கொண்டாடுகிறார், அதனால 22 உச்சரித்திருக்கிறார். நகுல் வாழ்த்துக்கள். இல்ல எந்த 10 மணி என்று கேட்டுருவோம் காலமே. என்ன மாதிரி டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் இருந்தது? டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் இருந்ததா? அப்படி சந்தோஷமா கதைச்சு விளையாடினாம். அப்படி யாரு பாடகர் வீட்டுல? பாடகர் எல்லோரும் சேர்ந்துதான் பாடினாம். பாடகர் ஒன்றும் இல்ல அப்படி. சரி சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். அப்ப உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்ததா? ஓ மிகவும். நீங்கள் அவருக்கு ரகசியமா பரவசமாக என்ன செய்து கொடுத்தீங்க? அந்த அந்த சர்ப்ரைஸாக நான் அந்த கேக்கை நம்ம கேக் வாங்கி அந்த டெக்கரேஷன் எல்லாம் செய்து பெருசா அப்ப ரூம் இருந்தா அப்ப அம்மாக்கு தெரியாமல? அம்மாக்கு தெரியாம. அப்ப நீங்களும் அப்பாவும் சேர்ந்து? இல்ல நான் தனிக்கிட்டேன். அப்படி நீங்க தனியா டெக்கரேஷன் என்ன ஐசிங் எல்லாம் போட்டுனீங்களா? இது நம்பும்படியா இல்ல? இல்ல கேக் இல்ல, ஆனால் அந்த டெக்கரேஷன். கேக் கடையில வாங்கினீங்க? அப்போ விசேட ஒரு இடம்ல கேக் எல்லாம் செய்து காட்டி போட்டு நம்மக்கு ஒரு கேக்க நீங்களா செய்யல?
எனக்கு கேக் செய்ய பெருசா தெரியாது. விசட செய்தமே இருக்கா. நாங்க அப்ப சரி, கேக் நல்லது நல்லது. செய்திருக்கோம். சரி, இப்பவும் டிரான்ஸ்லேஷன்லயா நிக்கிறீங்க? இல்ல, நான் ரேமுக்குள்ள இப்ப ஏறிட்டேன். நான் இப்ப அடுத்ததுல அடுக்கடுத்து இருந்து இறங்கி நடக்கிறேன். சரி சரி. பாமுகம் இளையவர்கள் யாரும் அந்த மாதிரி இல்ல. இல்ல. சரி, அப்ப சரி, ஏற்றுக்கொள்றோம். சரி சார், அப்போ அப்படியே இதை கதை கேட்டு விட்டபடியே அம்மாட பிறந்த பற்றி அறிஞ்சு வேண்டாம் என்ன. நன்றி நன்றி. அப்ப அப்ப இன்னைக்கு நடக்க இல்லையோ உங்களோட? இல்ல, நான் நடக்க போறேன் கொஞ்ச நேரம். நான் திரும்ப பெறும் போறேன். சரி, நல்லது, தொடருங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. வேறு யார் நடையில இருக்கிறீங்க? இளையவர்கள் பெரியவர்கள்? ஒருவரும் இல்லை. நன்றிங்களா. திரு திருமதி நடராமோகன் தம்பதிகள், ஜர்ஜினி அவர்கள், மற்றவர் நாகூர். இல்ல, வேற ஒருத்தரும் இல்லையா? சொல்ல வலிக்கிறவாரும் தவமலர் அவர்கள். என்ன ராஜினி? சரி, ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல இல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரி, அப்ப சிந்தனைகள் சொல்லுங்களேன். நான் வந்து சரி 7 நிமிடம் இருக்கு எனக்கு. தமிழிகளை இருக்கிற இன்றைக்கு நடச மெதுவா போச்சு என்றால் எங்களோட துணைவியார் வர்றபடினால. தொகுப்பாளர் பேசணும் தொடர்ச்சியா. வணக்கம். என்ன நான் அவளை கண்டீங்களா? இல்ல, படத்தை பார்த்து படத்திருந்த மாதிரி இருந்தது அந்த வீடியோ. அதான் இந்த இப்ப ஐரோப்பாவில பிறந்த நாளோ கல்யாணம் கூட மண்டபத்துல செய்தா அந்த கட்டி கொண்டு போற பெட்டியும் வாங்கி வச்சிருப்பாரு கணக்கு. இது கண்டிருக்கிறீங்களா? மிஞ்சினதை கொடுத்து. இப்ப இது பாருங்க, அந்த காலத்திலேயே தொடங்கிட்டு இந்த கடகத்துக்குள்ள போட்டு கொடுக்கறது. அந்த காலத்திலேயே உள்ள கடகங்கள், பெட்டிகள், நெகிழி பையல் முந்தி இல்லையா? எங்கட வீட்டை இருக்கிறது. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு கட்டி கொண்டுதான் போவினோம். எல்லாரும் சர்வ சட்டிக்கு தான் போட்டு கொடுத்து விடுவேன். சர்வ சட்டியில போட்டு நாங்க சாப்பிடுறது இல்லை. சர்வ சட்டியோட போட்டு அப்புறம் சர்வ சட்டி என்ன தெரியும் வேற அதுல பின்னுக்கு பேர் எழுதி இருக்கு. எங்களோட வீட்டை அதுவும் இருக்குதோ? அதுவும் இருக்குது. இல்ல, இது வந்து சாப்பிடுவோம். எல்லாரும் வந்து சாப்பிட்டு இரவும் படுத்துட்டு அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு அப்புறம் மிஞ்சுறது எல்லாத்தையும் கட்டி கொண்டு போவினோம். பாருங்க, இவ்வளோ ஒரு ஒரு பாரம்பரியம் தொடருது ஐரோப்பா வந்ததுக்கு பிறகு வந்து. இப்ப எந்த நிகழ்ச்சி போனாலும் கட்டி கொண்டு போறதுக்கு போட்டு கொடுக்கறதுக்கான பிளாஸ்டிக் பெட்டிகள் கணக்கு வாங்கி கொண்டு வருவினோம், வச்சிருப்பினோம் ஏற்பாட்டாளர்கள். ஏனென்றா மிஞ்சும் என்று தெரியும். அது இறைச்சிக்கறி மிஞ்சாது, மிச்சம் எல்லாம் மிஞ்சி இருக்கு. ரோட்ஸும் இறைச்சிக்கறியும் மிஞ்சாது. ஒரு எங்கேயாவது இறைச்சிக்கறி அதை விட சில இடங்கள் இல்ல, நான் பார்த்துக்கேன் எங்களை உறவுல இங்கதான் அவ தண்டை வரலாம் விட்டுட்டா. அப்ப அங்க உள்ளவர் அவரிடத்துல உள்ளவர்கள் நிறைய இறைச்சிக்கறி எல்லாத்தையும் நிறைய போட்டு கொண்டு போயிட்டான். இரவு வீட்டுக்கு வந்து நின்றாக்கள் அவற்ற உறவுகள் முழுக்க தூரத்துல இருந்து வந்த இடங்கள்ல வந்தாக்கள் எல்லாரும் விட்டேன். இரவு கதைக்கு சாப்பாடு இல்லை, இறைச்சிக்கறி இல்லை. என்ன கேட்டா அங்கேயே விட்டபடியா தானே போய் எல்லாரும் கொண்டு போயிருந்தோம். வீட்டுக்காரர்கள் உள்ள கூடாது, இதுதான் போட்டுட்டு இருப்போம். அது ஏன் இறைச்சிக்கறி முடிகிறது டக்கண்டு?
അതുകൊണ്ടുதானே டேஸ்டா காய்ச்சிங்கன்னா கொண்டு போய் நடத்தினா சமைக்கத்தே இருக்கும். உண்மையா சொன்னீங்கன்னா அது விலை கூட. அதுல கொஞ்சமா தான் நாங்க வைப்போம். இந்த கத்திரிக்காயும் பருப்பையும் உக்கச்சக்கமா வைக்கிறது, போஞ்சியையும் அது மிஞ்சி ஆரம்பத்துல நான் இந்த பலகாரங்கள் மிச்சம் விட்டா பிள்ளைகளை அதை எறியக்கூடாதுன்னுட்டு ஒரு இதுல போட்டு விலைக்கே கொண்டாந்துருவேன். இதே இப்ப இவர் வீட்டுல இருக்கிறபடியே போட்டே தான் வந்து விடுவீங்க. அப்ப பரவாயில்ல, அப்ப அதுக்காக நாங்க சரி, சந்தோஷமா. அப்ப பெட்டி கடகு பெட்டி அடுத்த முறை தலைப்ப தரையில அது என்னண்டா ராஜினி சொல்லிட்டார், அந்த காலத்துல தாங்க கொடுத்து விடுற இல்லையாண்டு. ராஜினி அவர் சொன்னாரு சர்வ சட்டியில கொடுத்து விடுறேன்ட்டு. எத்தனை சர்வ சட்டி வச்சிருந்தவர்ன்னு தெரியல. எஸ்டி என்ற பெயர் போட்டு ஆனா அந்த எல்லாம் முடிஞ்சு பின்னேரத்துல நீங்க பக்கத்து வீட்டுக்கும் கொண்டு போத்தானே வேணும். கையில கறி போயில அது எது கொண்டு கீழே போட்டு தானே கொண்டு போகணும். அல்லது பிறகு அடுத்த வள வேண்டா வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். மிஞ்சி போச்சு வந்து சண்டை மத்தியானம் வாங்குவோம் இல்லையோ. சரி, நல்லது. வந்துதான் சாப்பிடுவேன். எங்கட விட்ட கடக பட்டியல் சின்ன சின்ன கணக்கு கிடக்கும். கடகம் இல்லை, இளைச்ச சின்ன சின்ன பட்டியல். அதுக்குள்ள போட்டு கொடுத்து விடுங்க. அம்மா கொடுத்து விடுவா இல்ல, கொடுத்து விட கொண்டு அவைக்கு பக்கத்துல இருக்கிறார்கள் இல்ல, அட்லீஸ்ட் அடுத்த ஊர்ல அடுத்த ஊர்ல இருக்கிறார்கள். ஒரு கதைக்கினம் இல்ல. நான் நினைக்கிறேன் இந்த பாரம்பரியமே தெரியாது. ஓ, என்ன நடந்து 4 நாள் கடந்தாங்க ஒரு வீட்டுக்கு. என்ன காய்கறீங்க, ஒரு 15-20 வருஷத்துல போயிடணும். சைக்கிள்ல வண்டியில போயிடணும். நீங்க டவுன் ஆக்கள், உங்களோட பழக்க வழக்கம் வித்தியாசம். நீங்க டவுன் ஆக்கள், நாங்கள் கிராமத்தாக்கள். தங்கச்சியில கனவை சொல்லுவார், அவர் விரும்புறாரு. நாங்கள் என்ன சொன்னா சொன்னா நீங்க டவுன் ஆக்கள். இப்ப நீங்க கழிச்சதுல இருந்து எனக்கு அதான் விளங்கிச்சது, நீங்க டவுன் ஆக்கள். கடகமே வாய்ச்சது இல்லைன்னு சொல்ல போறீங்க நேரத்துல. கடகமா என்ன என்ன தெரியும், கடகம் தெரியும். இன்னொரு பாத்துருக்கேன். நாங்க கிராமத்தாக்கள் டவுன் ஆக்களை பெருசா மதிக்கிறேன். ஏன் சொல்லுங்க பாப்போம். அவே இந்த சீட்டுகள் முடிச்சு போட்டு ஒழிச்சிருக்கிறாக்கள் மாதிரி உருக்குல இருக்கலாம். ஓடிக்கு ஒழிச்சாக்கெல்லாம் எல்லாரும். சரி, வேறு யாருக்கும் சிந்தனை வரவில்லையோ? சிந்தனை கடையை மூடுவோமா அப்ப? பேசுங்களேன், நாம் ஏதாவது ஒன்றை பேசலாம். எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிடம், எல்லாரும் 3 நிமிடம் தேவை. ஒரு தடவை இல்ல போல இருக்கு. என்ன சிந்தனை சொன்னாக்கள் எல்லாம் பறந்துட்டோமா? ஓடிட்டோமா? ஓடிட்டார்கள். நின்று கொண்டு டாக்டர் அர்ஜுனா எங்க கதைக்கு பார்த்து நிக்கிறோம் நினைக்கிறேன். நடத்ததில் இருந்து என்ன சிரிப்பு, கதைக்காம விட்டு போட்டு சிரிப்பு வேற. தெய்வீக சிரிப்பு எல்லாருக்கும். சரி, பெற்றோர் தெய்வத்துக்கு ஆயத்தமாகுங்கோ. தொடர்ந்து இளையோர் யோகா நல்லா நேரத்துக்கு நடக்கும். நிறைய பேர் கலந்து கொள்ளுங்கோ. இப்போ சூம் சுத்துதாண்டு கதை வர்றே இல்ல. ஹலோ, எல்லாமே சரி. இப்ப ஒரு 3 நிமிடம் காய்ச்சி கொண்டுங்க ஓடி பாரு கலையத்துக்குள்ள. சரியா? சொல்லல ராஜினியார். எது வெங்காயம் வாங்கினது பெரிய ஒரு பேக் உண்டு, அதை வாங்கி போட்டு இன்னிட்ட காய் விட்டுட்டா என்ன? நான் ஊத்திக்கணும் வந்தது வெங்காயம் மூட்டை. நான் சும்மா ஏண்டா அவாவுடைய சினைதியல் இன்றைக்கு வெட்டிட்டு காய வெட்டிட்டாங்க அதுடைய. அப்ப என்னோட ரோட்டால வந்த பூங்காக்கு
எனிவே கூட்டிட்டு போக கூடாது. இப்ப வேற கடைக்கு போயிட்டா என்ன மெதுவா நடக்க வேண்டி வந்துட்டு நான் இல்லாட்டி இத்தனைக்கு வந்து சேர்ந்துருப்பேன். இவ்வளவு தூரத்தை ஒரே தூரம் தான் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமையிலேயும் குறைஞ்சிருக்கேன் இந்த கடைகள் அதான் வந்து அங்கே இல்லை. அப்ப 7 நாளும் திறந்திருப்பாங்க. வெடிய வெள்ளனவே 6 மணிக்கு இல்ல, அங்க லண்டன்ல 7 நாளும் பிரான்ஸ்ல அடையாறுன்னு சொல்றேன். அடையாறு. அது ஒரு நாள் தான். விட்டு விட்டு வேற வெங்காயத்தோட என்ன கதைக்கிறோம் கூட்டுல கடைக்கு கூட்டாத நான் வீட்டுக்குள்ள இந்த சொல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களே, வெங்காய வேக்கோட வந்து பறிச்சு போட்டு நிக்கிறேன். நன்றி. ஏதாவது கதைக்க தோண்டினா இல்ல சில பேர் அப்படி விரைச்ச வீட்டுக்குள்ளேயே விரைப்பா. கொஞ்சம் பேசுங்களேன். காலையில நீரில் இருக்கு நான் கேட்டாண்டா லண்டன்ல கடை வணக்கம். 7 நாளும் திறக்கிறது. 24 மணித்தியாலமும் அடையாத கடைகளும் இருக்கு. இப்போ வெங்காயம் வாங்கின கடை 24 மணித்தியால கடை, அது ஒரு நாளும் வருஷத்துல பூட்டுரு. அப்படி நிறைய கடைகள் எங்கள் பகுதியில் இருக்கு. எல்லா இடமும் இல்ல. லண்டன்ல சில சில கூடுதலான மக்கள் வாழுகிற நெரிசல் உள்ள பகுதிகள் அப்படி இருக்கு. நாங்கள் இருக்கிற பகுதி வந்து ஒரு வந்து போகிற ஊர், அதாவது வந்து நிரந்தரமாக இருப்பவர்கள் குறைவு. நான் எங்களை மாதிரி குறைவு. வந்துட்டு ஓரளவுக்கு வளங்களை பெற்றதுக்கு பிறகு இந்த இடத்தை விட்டு ஓடி விடுவார்கள். அப்படிப்பட்ட இடம். இந்த இடத்துல 24 மணிக்கு தான் கடை திறந்தாலும் அவைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவான சில இடங்கள் நாங்க சில இடங்களுடைய கார் சத்தமே இல்லை. இதே அது சாந்தினிய மாதிரி அந்த அப்படியான இது ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் எல்லா நேரம். அப்ப இந்த துருக்கி மார்க்கெட் அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல போகணும். ஜெர்மனில சுவிஸ்ல எல்லாம் எங்க இடங்கள்ல இல்ல. நீங்கள் அட்டிப்பட பச்சை கிராமத்திலே இருக்கிறீங்க. அங்க டவுன்ல இருந்த ஞாயிற்றுக்கிழமையில இங்கே ஃப்ளோ மார்க்கெட் சொல்லி எல்லாரும் சேர்ந்து போடுவேணும். இல்ல ஒவ்வொரு நாளும் இல்ல, ஒரு மாசத்துல அப்படி இல்லம்மா. அப்படியா ஞாயிறுகள்ல இருக்கிறது இல்ல சொல்றேன். டோட்மண்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிறும் மார்க்கெட் அப்படி இருக்கலாம். அடுத்தது துருக்கியாக்க கணக்கெடுக்க இருக்கிற இடமா அவங்களோட துருக்காக்கள் கூட பெரிய அந்த மாதிரி துருக்கியாக்கள் தான். சிவாஜினி அவர்கள் ஏதோ சொல்ல நினைச்சார், சொல்ல வாய் உண்ணினார்கள். சொல்லுங்க. மன்னிக்கணும். சிவாஜினி அவர்கள் ஏதோ சொல்வதற்கு ஒரு குரல் தந்துட்டு வணக்கம் அவரு நடக்க இல்லை என்று தெரியுது. இல்லாட்டி இன்றைக்கு ஒரு முன்னான பேச்சு இருந்திருக்கும். வணக்கம் சிவாஜி அவர்கள், சொல்லுங்க. இப்ப ஏதோ சொல்ல நினைத்தீர்கள். சொல்ல நினைத்தது சொல்ல இப்ப நாயகர் ரோல்ஸ் சுட்ட குறை நினைக்கிறேன். பாவம் சிவாஜினி அவர்களை வாட்டுவார்கள். என்ன இப்ப குரல் வருமா? சிவாஜினி அவர்களை கஷ்டப்படுத்துறதான் குடும்பத்தாகிட்ட வெயில். எல்லாரும் நிறுத்துற பாவம் இந்த பிள்ளை எழும்பி பிரான்ஸ்லேருந்து வரீங்களா இங்கேருந்து வரீங்களா இங்கேருந்து ரோட்ஸுகள் எல்லாம் சுட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக இருக்கிற நாள்லையும் இப்படி கஷ்டப்படுத்தி மத்தியானம் வரைக்கும் சாப்பாடு வரைக்கும் செய்துதான் அழிக்கிறது. சில இளையோர் யோகா கூட ரஜினி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன மிச்சம் ரோட்ஸ் பறிக்கிறது சொல்ல மாட்டார். அப்படி இருந்தும் குரல் வருது இல்லையே. சரி, நல்லது. நேரமும் 9:33. சாந்தி ராஜினி அவர்கள் உங்களுடைய தொகுப்பை தாருங்கள். வணக்கம். இன்று சிந்தனாந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, சாந்தினி ரங்கன் அவர்களுக்கும் சொன்னால் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இனி வரப்போடும் நிகழ்ச்சிக்கும் பெற்றோர் எல்லாத்துக்கும் யோகாக்கு எல்லாத்தையும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கேன். இடையிடையே குரல் தாருங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு உற்சாக வாழ்த்துக்கள்.
சிந்தனை தராதவர்களுக்கும் இந்த வேலை நன்றி தெரிவித்து சமய சிந்தனை இணைந்து கொண்டவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நேவிஸ் பிலிப் அம்மா ஒவ்வொரு கிழமை நாள்லையும் பின்னித்தான் இணைவாரோ, சிந்தனை நேரத்துக்குள்ள பின்னிதி வருவாரோ, சும்மா இருக்கு தோண்டி விடும் அவருக்கு. முந்தி இடக்கடை சொல்றேன் நான் வாங்கும் மேலே நிற்கணுமெண்டு. இப்போவும் அப்படி இன்றைக்கு நாங்கள் தொடங்கும் போது அவர் இல்லை. அப்புறம் அதை நீங்கள் டேவிட் அண்ணாக்கு பிறகு சிந்தனைக்கு கூப்பிட்டீங்க அதெல்லாம் இன்றைக்கு என்னென்றால் ரஜினியர்கள் வளமையாக நேவிஸ் அவருடைய சிந்தனையிலேருந்து தான் ஏதாவது ஒன்று அப்படி அப்படி பொறுக்கி ஒன்று சொல்கிறது. இன்றைக்கு ஜெயநடேசனோட பாட்டை பற்றி சொன்னோடைய அவருக்கு கூவும். அப்போ அவர் கதைக்காமல் இருக்கிறார், மைக்க ஒன்லான் இருக்கிறார் நேவிஸ் அவர்கள். ஆனால் கதைக்கல. ரஜினி அவர்கள் நீங்கள் மன்னிப்பதும் கேட்க போகிறீங்களா? இல்ல நேசண்டி மன்னிப்பேன். இப்ப பல ஞாயிறு நேசண்டி வரிகள்ல எடுத்ததில்லை, நிச்சயமாக எடுக்க வேண்டும். அதனாலதான் வரையில ஒரு நேசண்டி அமைதியா இருக்கார், கதைக்க மாட்டார். இப்ப டக்குன்னு வாய்க்க மீட் பண்ணிட்டார். இப்ப ஒன்றுல இருந்தவர் இல்லை, நான் மன்னிக்க மாட்டேன். வளமையா என்ன சொல்றேன், நீங்க இன்றைக்கு என்ன சொல்லல, ஜெயநடேசன் அவர்களை பற்றி சொல்லிட்டீங்க, சொல்லி போட்டேன். நாங்கள் தமிழெல்லாம் கேட்டு போராடியவர்கள், இப்படித்தான் செய்வோம். என்ன சரி, ஒரு சின்ன கேள்வியோடு நாங்கள் பெற்றோர் செய்வோம். இப்போ நீங்கள் இந்த முகநூலில் இப்போ மற்றது யூடியூப்கள் எல்லாம் பார்ப்பீங்களோ, ஒரு புதிய புதிய விஷயங்கள் வரைக்குள்ள அதை துறந்து அந்த வீடியோக்கள்லாம் பார்ப்பீங்களோ, அதில் போய் நீங்கள் ஒருக்க அவியலுக்கு ஒரு அவியலை சந்தாதாரராக, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணியோ அல்லது லைக்கோ போடுறதுல நீங்கள் எவ்வளவு தூரம் கட்டிக்காரர், அல்லது எத்தனையோ பேருக்கு போடாமல் விட்டுட்டு அடுத்த வீடியோ ஒன்று பார்க்குற பழக்கம் இருக்குது உங்களுக்கு? இப்போ அடுத்த வீடியோ பார்க்குற பழக்கம் தான். ஆமாம் ஆமாம், இது தமிழீழத்தை பற்றி தான் கேட்குறேன். இப்போ நிறைய பேருக்கு காண்ற எல்லாருக்கும் ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு போனால் உங்களோட கல்லாப்பட்டியிலேருந்து எவ்வளவு காசு கழியுமெண்டு இழப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 1% இல்லை. ஒரு திணிசாத்தான் நிற்கிறார் தமிழர் இன்றைக்கு. என்னுடைய பக்கமாக நான் எனக்கு தேவை, அவருடைய பதிவு எனக்கு வர வேணும் அல்லது எனக்கு பிடிச்சப்பட்டமா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்வதுண்டு. பிடிக்காத ஒரு ஆளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டால் உங்களுக்கு என்ன நட்டம்ன்றத கேட்கிறேன். ஒரு நட்டம் பிடிக்கவே இல்லை, ஆளையும் தெரியும், ஊராக்கள் தான், எனக்கு பிடிக்காது. அவர் யூடியூப் போடுறார் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன், அடுத்த வீடியோ போகிறீங்க. நீங்கள் பண்ணினா அந்த பிடிக்காதாலே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டா உங்களுக்கு என்ன நட்டம்? நீதி வெள்ளன வந்துட்டார், வெள்ளன போகணும். உங்களுக்கு என்ன நட்டம்? ஒன்றும் இல்லை. இதுல இருக்கிற பேர்ல அறுவாசி பேர் பாமுகம் யூடியூபை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, அது தெரியுமா உங்களுக்கு? இதுல இப்ப இருக்கிறவல்ல அறுவாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. அச்சியா மழை வேற போகுது. வருஷம் தொடங்கினதுக்கு நினைக்கிறோம். சரி, சந்தோஷம். சரி, தயவு செய்து இன்னும் ஒருவனை பாராட்டுகிற போது, ஒருவனை அவர்கிட்ட மேக்கப் பிடிக்காட்டில் கூட இப்படி என்னட்டு போங்க, சூப்பராக இருக்கிறீங்களான்ட்டு போங்க. உங்களுக்கு என்ன நட்டம்? ஏன் முகத்தை அங்கால உருண்டு இருக்கிறோம்? இன்னும் ஒருவர் தெரிஞ்சவர் தூர நிற்கிறார், அவர் வந்து எனக்கு வணக்கம் சொல்லலைன்றதுக்காக நான் வணக்கம் சொல்லாமல் நினைக்கிறது என்ன பழக்கம்? இதெல்லாம் நம்மவர்கள் நிறைய செய்கிறோம். என்ன அவள் இதில் வந்து யாரை கண்டாலும் நீ எல்லாருக்கும் லைக் போட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா யூடியூப்பில்? தெரியாதாக்கள் எல்லாருக்கும் பண்ணினா என்ன குறைஞ்சிடும் உங்களுக்கு? குறையாது. ஏன் நாங்கள் அது செய்கிற ஒரு மனநிலை எங்களுக்கு வாரதில்லை, அந்த மென்டாலிட்டி ஏன் வர்றதில்லை எங்களுக்கு? நம்மளா இப்ப சப்ஸ்கிரைப் பண்றதும் லைக் பண்றதும் வந்து ஒரு ஆளு சப்போர்ட் பண்றது, அதாவது பிடிச்சிருந்தா தான் லைக் பண்றது, அந்த சிஸ்டம் இருக்குது. ஒரு தமிழ் ஆக்கள் சேனலை தச்சலா பாக்குறீங்க, பெருசா பிடிக்கல, அதை ஸ்கிப் பண்றதும் ஒருக்கா லைக்கை போட்டுட்டு ஒருக்கா சப்ஸ்கிரைப் அமர்த்தி போட்டு அடுத்த வீடியோக்கு போறதுல என்ன குறைஞ்சிருக்கு? தமிழாக்கள் மொழியாக்களை சொல்லு.
ஒன்றும் நடக்காது, குறையாதான். நாங்கள் பயப்படுறோம்மா எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா அதுக்கு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய இந்த ஓல் ஐட்டம், அதாவது பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணாட்டி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அது செய்தால் தான் அழைப்பு வரும். சரியா? கொஞ்சம் இந்த ஈழத்தை பற்றி கதைக்கிற இந்திய ஆக்களை கொஞ்சம் பேரை நான் அந்த பெல் பட்டனில் அமர்த்தி இப்போ நான் அழிச்சு கொண்டு வரேன். படுபாவியல் சும்மா இருக்கே இல்லாமல் எங்கட நாட்டை பற்றி கதை என்று கதைச்சு சும்மா பார்த்தா 50-60 வருது என்ன ஒரு நாளும். அது உழைக்கணும் நல்லா. ஆனால் உழைக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவை சப்ஸ்கிரைப் பண்ணதை நான் பிள்ளைகண்டு எடுக்க இல்லை. அவர்களுடைய முயற்சி அது. அது மாதிரி தான் பாமுகம் கூட இன்னும் 5வது சேனல் 1000 வரை இல்லை என்ன. ஏனென்றால் எங்களோட மனநிலை இருக்குத்தானே வளர இல்லை. நாங்கள் புத்தகத்தை படிக்கிறது, விளக்கையால் கொடுக்கணும் என்று கதைப்போம், ஆனால் விளக்கையால் ஏன் கொடுப்போம் என்று அறியாமல் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு புதிய முன்னோட்டத்தை செய்கிறதில்லை. உலக தமிழ் மொழினால் நாங்கள் உருவாக்கினோம் என்ன. வேறு யாராவது உரிமை கொண்டாட முடியுமோ? இதை அது பெரிய பெருமை இல்லை. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறவர்களே அந்த உலக தமிழ் மொழினால என்னென்றும் அதை யோசிக்க மாட்டார்கள். யாரும் செய்தால் அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து போடவும் மாட்டார்கள். ஆனால் வாட்ஸ்அப்பில் எழுதுவேன். இந்த வாட்ஸ்அப்பில் வாழ்த்து எழுதுகிறாக்களும் வாழ்த்துக்கு நன்றி சொல்கிறாக்களுக்கும் நிச்சயமாக ஆப் இருக்குதான். ஏற்கனவே இதை செய்யாமல் விட்டது. பாமுகத்தில் வாழ்த்து போடுற நேரத்தில் வர மாட்டியல் நீங்கள் இதுக்குள்ளே திருப்பி சம்பந்தம் கலக்க யாரும் முயற்சிக்கிறீங்க. தயவுசெய்து இதில் இருக்கிறாக்களாவது பாமுகத்தில் ஒரு அறிவித்தல் வருமே தவிர அதுக்கான வாழ்த்தோ பேசும் நேரம் பாமுகம் தொலைக்காட்சி நினைக்கணும் வாட்ஸ்அப்பில் அறிவித்தல் வருமே தவிர அங்கே நீங்கள் வாழ்த்து பரிமாறுற இடம் இல்லை. சரியா? சில பேர் எங்கேயாவது தங்களுக்கு பிடிச்ச சமய நிகழ்ச்சியின் லிங்க் எல்லாம் போடுகிறார்கள். வேறு யார்ட்டையும் குட் மார்னிங் போடுகிறார்கள், உற்சாக வணக்கம் போடுகிறார்கள். அதில் தயவுசெய்து இதில் எத்தனை பேர் 9, 6, 10, 11 பேர் இருக்கிறீங்க. 9, 3, 6, 9, 10 பேர் இருக்கிறோம் என்னோட. இந்த விளையாட்டை அந்த குரூப்லேருந்து நில்லுங்க. அல்லது உண்மையில் நான் ஒன்றும் கேட்டுக்கள் இல்லாமல் அந்த குரூப்லேருந்து அவர்களை நீக்கி விடுவோம். தொகுப்பாளராக இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே ஒரு வாழ்த்து நிகழ்ச்சி நடந்தால் பாமுகத்தில் அதை ஒரு இணைக்கரம் கொடுப்பவர்களை அதில் அறிவிக்கிறோம். இன்றைக்கு நீதினி ஸ்பான்சர் என்றால் அவ்வளவுதான் அறிவித்தல். நீதினிக்கு வாழ்த்துக்கள், நீதினியின் அம்மம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அங்கே கொண்டே வாட்ஸ்அப்பில் எழுதுகிறது. இப்போ ஏற்கனவே இந்த லைக் போடுற கதையோடு தான் இது சம்பந்தமாக வருது. கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. நான் நேரடியாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். இது கண்ட குப்பைகளை போடுறதுக்காக இல்லை. அதில் கொஞ்சம் பேர் இதில் பாமுகத்தில் நடக்கிற மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் அறிவிக்கிற நிகழ்ச்சி. இப்போ உதாரணமாக நீதினியே திருப்பி எடுப்போம், இல்லை அச்சியாக எடுப்போம். அச்சியா இன்றைக்கு இலங்கைக்கு போகிறா, இலங்கைக்கு போய் புத்தகம் வெளியிடுறா. சரியா? பாமுகத்தோட சம்மந்தப்பட்ட புத்தக வெளியிடுனால் பாமுகம் வாட்ஸ்அப்பில் எழுதுங்க, படத்தை போடுங்க, தப்பு இல்லை. அச்சியா தன் அம்மம்மாவோட புத்தகத்தை கொண்டு வெளியீடு செய்து போட்டு அதை கொண்டு வந்து பாமுக உறவுகளோட நோட்டி ஃபெலோஸ். இல்லை நியாயமா? ஆட்சியா சொல்லுங்க, நியாயமா? உங்களோட அம்மம்மாவோட இதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அதை பாமுக மொழி காட்சியில் வந்து பேசுகிறதுக்கு 101% உரிமை இருக்குது. அது நாங்கள் இப்போ மறுத்துருக்கிறோமா? இல்லை, அம்மம்மா பூ ஆட்சின்ற எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனால் அங்கே தயவு செய்து அதில் போய் பதிலுக்கு பதில் போட்டு கொண்டு இருக்காதீங்க. சில வேளையில் அன்றைக்கு ஒரு சொன்னார் 1300 வங்கிகள் மூடப்படுகின்றன என்ற ஒரு செய்தி வந்தது. இங்கிலாந்துல ஐரோப்பாவிலேயே 1300 வங்கியே கிடையாது. அப்போ நான் அதை திருத்தி விட்டேன். ஏனென்றால் பொது வழியில் வந்த செய்தி 1300 கிளைகள் மூடப்படுகின்றன. பிறகு தகவலுக்கு நன்றி என்று பதில் வருது. உண்மையில முதலே யோசிச்சிருக்கணும். அது சில யூடியூப் செய்கிறாக்களும் அப்படித்தான். 1300 வங்கிகள் இங்கிலாந்தில் மூடப்படுகின்றன. அவனுக்கும் அறிவில்லை, ஆனால் அவனுக்கு காசு கிடைக்கும். அது ஏண்டா அவள் செய்வதில்லை, அவன்தான் செய்கிறான். பெண்கள் செய்கிற இல்லை இந்த விளையாட்டு யூடியூப்பில். யோசிச்சு பாருங்க, ஐரோப்பாவில் யாரும் பெண்கள் இந்த செய்திகள் செய்கிற யூடியூப் செய்கிறவியல யாராவது பார்த்தாக்க? எல்லாம் படிக்கலாம் ஆம்பளைகளும் மனுஷர்களும் தான், ஆம்பளை மனுஷர்களும் தான் செய்கிறார்கள். இல்லை அவருடையதான் சொல்கிறேன். அது வேறு விஷயம். அவே பாமுகத்தின் உறவுகள், ஃபர்ஸ்டோடைய உறவுகள் வாட்ஸ்அப் குடும்பத்தில் இருக்கிறவியல் தயவு செய்து கண்ணியம் காத்து கொள்ளுங்கள்.
சரியா? நேற்று கூட வீடியோவை முகங்காட்டி செய்து உங்களுக்கு புத்தி இருக்கான்னு கேட்கணும் போல இருந்தது, நான் செய்ய இல்லை. ஆனால் இதில் இப்போ ஞாபகம் வந்தபடி அதை விட்டுட்டு மாறாக அவர்கள் ஒரு 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 வட்சியாக வந்து நம்மம்மாவோட புத்தக வெளியிட்ட வந்து தன்னுடைய முகநூல்லையோ யூடியூப்லேயோ போட்டிருந்தா அங்கே போய் லைக் பண்ணி அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சால் சூப்பர் ரெண்டு போட்டு ஏதாவது எழுதுங்க. அது நல்லா வேணுன்னா அங்கே அதுக்கான தளம்தான் அது. விளங்கிச்சு தானே? கொஞ்சமாவது பகுத்தறிவு நமக்கு இருக்கணும். சும்மா இருந்து கொண்டு இத்தனை வருஷம் உருவாக்கும் ஊடகத்தில் குந்தி கொண்டு இருந்து கொண்டு நாமும் இருக்கிறோம்னு சொல்லி முண்டு கொடுக்குறதா என்னை பொறுத்தவரை மன்னிக்கணும் இந்த வார்த்தைக்கு. இந்த விளையாட்டில் எனக்கு அசிங்கமாக படுகிறது. ஏன் அதை முந்தி குரூப்பை நிப்பாட்டி போட்டு ப்ரோட்காஸ்ட்டுக்கு கொண்டு வந்தால் சில பேர் சம்பந்தமும் பேசினார்கள். இது வாணி அடிக்கடி நான் பேசுவேன், இந்த வார்த்தை சொல்ல வேணாம். நிச்சயமாக பேசினார்கள். ஒரு ஆண் தொகுப்பாளர் இப்போ தவறாகத்தான் அதில் சில உச்சாரணங்களை எழுத தொடங்கின போது தான் அதை நான் நினைத்தேன், இது பிழையா போகுது. அவர்கள் என்னை விடவும் வயது கூடினவர்கள். சரி, திருப்பி குரூப்பாக விட்டுட்டு எல்லாரும் ஒரு ஒரு தகவலை பரிமாறிக்கொள்வோம். தகவல் என்று பாமூக தகவல்களை, சொந்த தகவல் அல்ல. நடாமோன்ற பர்த்டே ஒரு பொது விஷயமா அல்ல தனிப்பட்ட விஷயமா? தனிப்பட்ட விஷயம். என்ன அதுக்குள்ள சந்தேகம்? தனிப்பட்ட பாமுகத்துக்கு அல்லது ஒரு 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 கோயிலுக்கு நடாமோகன் பாமுகம் சார்பாக ஒரு டொனேஷனை நன்கொடையை கொடுத்தா அது தனிப்பட்ட விஷயமா பொது விஷயமா? பொது விஷயம். பாமுகத்தின் பக்கத்தில் அது பொது விஷயம். பாமுகம் சார்பாக அதை செய்தால் அட்சியா அம்மம்மாவுக்கு அடுத்த முறை புத்தக வெளியீடு செய்யல ஒரு பாமுகத்தின் பேனரையும் போடுங்க. அதில் நான் மொழியின் தேடலின் நிகழ்ச்சி செய்கிற தொகுப்பாளர் இன்றைய நம்மம்மாவின் புத்தக வெளியீட்டை செய்கிறேன் என்று அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. அதுக்கு பிறகு அதை கொண்டு வந்து பாமுகத்தில் போடுங்க. ஆனால் அம்மம்மாவின் புத்தக வெளியீட்டை தாராளமாக பாமுகத்தில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அல்லது வாணி மோரன் நேரம் எடுத்து ஒரு மணித்தியாலம் தாராளமாக. இப்போ இரவில் வந்து இப்போ முற்றத்து மலர்கள் நிகழ்ச்சி சாந்தினி அவர்கள் அவர் இருக்கிறபடியாக சொல்லலாம், ராஜகருணாங்கிற ஒரு படைப்பாளரை கொண்டு வந்திருந்தார். அவர் தன்னுடைய படைப்புகள் 4440 வீடியோ கொண்டு 6-7 தடவை சொல்லப்பட்டு அது எல்லாம் உச்சரிக்கப்பட்டு அவருடைய சொந்த பிரச்சனை தானே அது. ஆனால் அவர் தன்னுடைய யூடியூப் சேனலை வெளியில் சொல்லும்போது தன்னுடைய படைப்பை சொல்லும்போதும் தனக்கு 60வது பிறந்த தினம் என்று சொல்லுகிற போது சாட்டோட சாட்டை ஒரு மணித்தியாலம் கொடுத்துருக்குறோம் இல்லையா? இதை கொண்டு வந்து பாமுகம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்திருந்து ராஜகருணா அவர்களுக்கு 60வது பிறந்த தினத்துக்கு இனிய வாழ்த்துக்கள் என்று எந்த மடையனாவது எழுதுவானா? எழுதுவார்கள். எழுதினால் அவர்கள் மடையர்களாக கொள்ளப்படுவார்கள். இதை உருட்டல் சிந்தனையை சொல்லியிருந்தால் அந்த நேரத்தை காவ பண்ணியிருக்கலாம். அப்போது என்ன நான் பிள்ளையா வந்து பின்னால் சொல்லிட்டேன். சரி, தயவு செய்து செய்யாதீங்க. மற்றவர்கள் இதில் இணையாதவர்களுக்கு இந்த தகவல் போகும். ஆனால் சிலர் நல்ல கண்ணியம் காக்குறீங்க. அங்கே ஒரு தகவலை பார்க்குறீங்க, நீதினிக்கு பிறந்த தினம் இன்று நீதினியின் பெற்றோர்கள் பாமுகத்தின் இன்றைய நிகழ்வை ஆதரவு கொடுக்குறார்கள் என்று தகவல் பார்த்தா உடனே நீதினி ஓடி வந்து அங்கே இருப்பார். ராஜினி ஓடி வந்து பாமுகத்தில் ஒளி நேரலையில் வந்து ஒளித்திரையில் வந்து வாழ்த்துவார்கள். அங்கே ஒரு சுதந்திரம் கொடுத்து கொண்டு கேட்கல. நீங்கள் பின்னால் கதை பேசக்கூடாது. இங்கிலீஷ் சொல்லுவார்கள், இட்ஸ் மேக் சென்ஸ். அதை தமிழ் படுத்துங்க நீதினி. இட்ஸ் மேக் சென்ஸ். தெரிந்தாச்சு. இல்லை இட் மேக் சென்ஸ். இஸ் இட் மேக் சென்ஸுக்கு என்ன தமிழ்? சென்ஸ்ன்றது ஒரு பகுத்தறிவு, ஒரு நியாயமா படுதான்னு கேட்குறது. சொல்லி போட்டு கேட்பார்கள் ஆங்கிலத்தில் அடிக்கடி பாய்ப்பு. இஸ் இட் மேக் சென்ஸ், இஸ் இட் மேக் சென்ஸ், அதாவது நியாயம் என்று படுகுதா? நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா? இல்லை என்றால் பாமுகத்தின் உறவுகள் குடும்பத்தில் ஒன்றுமே தயசு எழுதாமல் இருங்க. இந்த கை விடுவதில்லை என்றால் நீங்கள் 1000 குடும்பங்கள் இருக்கிறோம். ஓம் ராஜ்னவர் சொன்னாலும் நீங்க கொஞ்ச நேரம் திருப்பி காலை வணக்கம் போடுங்க. இல்லை, இப்போ உதாரணமாக இன்றைக்கு வேறு யார் இளையவர் இருக்கிறார்கள்? நகுல்ட பிறந்த தினம் இன்றைக்கு, சாந்தினியருடைய பிறந்த தினம் இன்று போகுதுண்டு வைங்க, ஸ்பான்சரில் போய்கொண்டிருக்குது. நான் கேட்கல. நாளைக்கு வந்து திங்கள் நிகழ்ச்சியில் நேற்றைய சாந்தினி, அதாவது பேசும் நேரம் இருக்குதானே,
சந்தி சிந்தியோ அல்லது சிந்தனை நேரத்தில் வந்து நேற்று தவற விட்டுவிட்டேன் சாந்தினி அவர்களுக்கு இனிய பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்கிற தப்பில்லை. ஆனால் அடுத்த நாள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போய் சாந்தினிகளுக்கு பிறந்த தினம் போடுறது தவறா சரியா? அவர் ஒரு குடும்பத்தின் ஒரு தனிப்பட்ட தேவையை இலக்கை வந்து நாங்கள் மாசுபடுத்துகிறோம். அதில் வந்து எழுதாதீங்க. சரி, வணக்கம் மோகனா. வணக்கம். என்னடா இப்ப நாங்கள் வந்து நான் அப்படித்தான் செய்யறேன். என்னடா இப்போ ஒரு ஆளுக்கு பிறந்த நாள், நான் அந்த டைம்ல நான் நேரலை நிகழ்வுல இணைந்து கொள்ள முடியல. அங்க போற அவருடைய வாழ்த்தும் சேனலை கிளிக் பண்ணி போட்டு அதுக்குள்ள அவருடைய திருமண நாள் வாழ்த்து, பிறந்த நாள் வாழ்த்து நாங்கள் எழுதலாம் தானே. வாட்ஸ்அப்பில் எழுத வேண்டிய அவசியமே இல்லையே, ஒரு அவசியம் இல்லை அதுக்குள்ள. சில தொகுப்பாளர் அதே மாதிரி வேறு நிகழ்ச்சிகளுக்கு வர்றதே இல்லை. அவை ஏதோ புரிம்பான சாதியா இதே பாமுகத்தில் சொல்கிறேன் இந்த 54 பேரில். ஆனால் வந்து இந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே நுழைவார்கள். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு திருமண நாளாக என்ன என்று வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துறது. ஆனால் இவர்கள் இந்த வருஷக்கணக்காக தொகுப்பாளர்கள் இங்கே, அதுவும் ஃப்ரீயாக. யாரும் தொகுப்பாளர்கிட்ட காசு வாங்கினாங்களே, மாதத்துக்கு 50 யூரோ தாங்க உண்டு. இல்லை, அதுதான் சிவாஜி. நீங்கள் சொன்னது சரி. அப்போ இந்த குறைந்தபட்ச இந்த இதில் எங்கால ஒரு எஸ்டிடி குரூப் இருக்குது, ஒன்றுமே எழுத மாட்டாங்க. தலைப்பையே பிள்ளையாக செய்து போட்டு ஒளிபரப்புற நேரத்தில் அஸ்ஸோ நான் அப்படி நினைச்சேன். இங்கே ஒரு இளைய சமூகம் தவறாக வளருது, இங்கே ஒரு மூத்த சமூகம் ஏற்கனவே தவறு இழைக்குது. இது எப்படி உலகம்? தமிழிடம் கிடைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் எங்களுக்கு? இல்லையா சிவாஜி? நீங்கள் சொன்னதுக்காக தான் சொன்னேன், உங்களோட சொன்னதை ஆதரித்து தான் நான் சொன்னேன். சரி, எனிவே பிள்ளைகள பக்கம் நான் நிற்கிறேன். என்னண்டா அவர்கள் வந்து இளையவர்கள் விட மாட்டார்கள் என்பது எனக்கு ஒரு இல்லை. இப்போ அச்சியா வந்து அங்கே வந்து இளையவர்களுடைய பாராட்டுக்களை எழுதலாம் என்று சொல்கிறது ஒரு தரம் எழுதுறேன். சும்மா இப்போ மேட்சியா வந்து தான் அந்த இசை குழுவில் பாடசாலையில் பங்கு பற்றினேன், எனக்கு பாராட்டு கிடைச்சுன்னு ஒரு படத்தை போடுறா என்றால் நீதினியும் அபியும் நகுலும் வாழ்த்தவே மாட்டார்கள். நல்லா இருந்தது அச்சியா என்று. இதில் யாருக்காக மாறி சொன்னீங்கன்னா கை வைத்துங்க. அந்த குரூப்பில் வாழ்த்துங்கன்னு சொன்னால் வாழ்த்துற இல்லை, இந்த குரூப்பில் வாழ்த்தாதீங்கொண்டா வாழ்த்துவாங்க பெரியாக்கள். இப்போ இதே இளையவர்கள் பெரியாக்கள் எங்கட வயதுக்கு வந்தோடனே இதே குப்பை விளையாட்டை செய்யத்தான் போகிறார்கள். செய்ய மாட்டார்கள் என்று நான் உறுதிப்படுத்தும். நீங்க என்ன இப்ப தெரியும் பிந்திய? ஆனா நிறைய இருக்கு பார்க்க, ஒரு கோடை காலம் போல தெரியுது. அதான் கோடை காலம் தான், நல்ல வெளிச்சமாவும் வெயில காலம் 30, 31 இன்றைக்கு உண்டு. 2ஆம் தேதி 4 நாள். ஓ என்னது 30, 31? என்ன சொன்ன? ஃபரன்ஹைட் சொன்னவரா? அவ சொன்னவ 4 நாளா இப்படி இருக்குதா? 4 நாளா அப்படி இருக்கேன். ஓகே. ஆனால் பாசல்லையும் அப்படித்தான் இருந்தது. என்ன தேவைகள்ல வந்து இங்க காலநிலையை பார்த்துட்டு சொன்னார்கள், இந்த காலநிலையில இப்படி இருக்கக்கூடாதா. ஏனென்றா இதெல்லாம் மாசி மாதம் அதுக்குரிய குரல் வெட்டுப்படுது. ஆனால் சிறிதேன் அவர் நடக்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறீங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளுங்க. நன்றி. சரி, ஆனால் உண்மையில நான் இப்போ இந்த வாட்ஸ்அப் கதை சொன்னான் தானே, ராஜினி அவர்கள் அப்படி எழுத இல்லை, தாமலர் அவர்கள் அப்படி எழுத இல்லை, சாந்தினி அவர்கள் அப்படி எழுத இல்லை, தர்ஜினி அவர்கள் அப்படி எழுத இல்லை, மற்றாக்கள் மூவந்திரியர் இருக்கிறார்களோ தெரியாது. நீங்கள் தேவையில்லாம இந்த நிகழ்ச்சியிலே எழுத இல்லை, பிடிச்ச நிகழ்ச்சி. ஆனால் யார் எழுதுகிறீர்கள் உங்களுக்கு தெரியும். இதில் சில பேர் அதில் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாக்களும் இருக்கணும், எழுதுகிறாக்கள். தயவு செய்து கால வணக்கம் எல்லாம் அதில் போடாதீங்க தயவு செய்து. அதை வந்து பாமுக மொழித்திரையில் வந்து 10 தடவை கால வணக்கம் சொல்லுங்க. ஆடி காட்டுங்கோ, பாடி காட்டுங்கோ, சமைச்சு காட்டுங்க. உங்களோட வீட்டு பெருமை இல்லாமல் லோலாக்கா அல்ல தோடா என்ன இப்படி ஆட்டி காட்டுங்க, மூக்குத்தியை தட்டி காட்டுங்க, 5-6 மோதிரங்கள் இப்படி கையை காட்டி காட்டுங்க.
ஒரு பிரச்சனையும் இல்லை. யாராவது நான் மாறி கதைக்கிறேன்னா பிள்ளையண்டா திருத்துங்கோ. பாமுகம் ஒளித்திர நேரலையில கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா? இல்ல இல்ல. அப்ப அப்படி தர்ற போது இப்ப வேற உதாரணம், இப்ப இதுல இருக்கிறார்கள் டிஆர்டி தமிழ் ஒலிக்கு போற நீங்கள், சில பேர் இதுல ஐபிசி போறாக்கள தெரிய இருக்கிறீங்க, அங்க இருக்குது கட்டுப்பாடு. உடனே ஒலிபரப்பாளர் திலகம் சொல்லுவார், சகோதரி இதை நீங்கள் அலுவலக இலக்கத்தில் பேசுங்கள், இப்படி தொடர்ந்து காய்ச்சிங்கன்னா துண்டிச்சிருவார் சொல்வார்களோ இல்லையோ. அப்ப இங்க தந்த சுதந்திரத்தை குழுமம் அமைக்கப்பட்டது தகவல்கள் சொல்வதற்கு, பாமுகம் தொடர்பான. இப்ப நடாமோகனுக்கு விருது கிடைச்சது, இதையும் சொல்லி போட்டு முடிச்சிடறேன். எனக்கு தெரியும் ரஜினியர்கள் அந்தரத்தில் அடிக்கிறாரு, இது இல்ல முடிக்கணும். நடாமோகனுக்கு விருது கிடைத்ததை பாமுகம் ஃபர்ஸ்ட் ஆடியோ குழுமத்துல போடலாமா இல்லையா? போடலாம், போடவும் வேணும். வடிவா சிந்திச்சு சொல்லுங்க. நான் சொன்னது விருது மட்டும்தான். இப்ப திருப்பி சொல்றேன், இல்ல திருப்பி அதே கதையை திருப்பி சொல்றேன். இதுல விளங்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கும் இந்த தொகுப்பாளர்கள் இதுல வர்ற உறவுகளுக்கு நீங்க பரிமாறிக்கொள்ளலாம். நடாமோகனுக்கு ஊடகத்துறையில் நீண்ட வருட சேவைக்கான விருது கிடைத்திருக்கிறது, இது போடலாமா இல்லையா? இது போடலாம். ஊடகத்துறை 5 ஊடகத்துல வேலை செய்யல, ஒரே ஒரு ஊடகத்துல மட்டும்தான். அந்த ஒரே ஒரு ஊடகத்தையும் தொடர்ச்சியாக கண்டு வர்றபடி அது நீங்க போடுறத நான் அசிங்கமா நினைக்க இல்லை. ஆனா நடாமோகன் என்ன சொல்லலாம், அழகாய் மீச வச்சிருக்காருன்றதுக்காக ஒரு உலக விருது கிடைச்சிருக்கிறது. இதை கொண்டு வந்து போடலாமா குடும்பத்துல? போடவே இயலாது. அப்ப வித்தியாசம் இருக்குது. சரி, அச்சியா புத்தகம் வெளியிடுறதுல வித்தியாசம் இருக்குது. அச்சியா பாமுகத்தை இணைத்த புத்தகம் அல்லது பாமுகத்தில் வந்த ஆக்கங்களை தொகுப்பாக்கி அச்சியா புத்தகம் வெளியிட்டா அச்சியா போய் நின்று கொண்டு காசு கொடுத்தும் கொடுக்காமலும் வேற எங்கேயோ கற்றுக்கொண்டதை வச்சுக்கொண்டு புத்தகம் வெளியிட்டா அது கவனமா சரியா? அதுதான் நான் சொல்றேன். ஒரு 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 ஸ்பான்சர் என்றது கட்டாயமாக்கப்படவில்லை இந்த காட்டில். ஆனா ஒரு குடும்பம் ஸ்பான்சர் பண்ணுகிறார்கள். என்னுடைய 350வது திருமண ஆண்டு என்று வைக்கிறார், உதாரணத்துக்கு சொல்றேனே. அதுக்கு ஒரு இணைக்கரம் கொடுக்கிற போது அதை வரவேற்கிற நிலைமை இருக்கிறது. ஆகவே அதை உறவுகளுக்கு அறிவிக்கிறோம். எல்லாரும் பாமுகத்துக்கு ஓடி வாரில்லை தான். அப்ப தெரியும், இப்ப 31ஆம் தேதி நடாமோகன் 350 திருமண நாள் என்றால் ஒரு எப்ப வருது, வெள்ளிக்கிழமை வருது என்றால் ஓகே 31ஆம் தேதி வந்து வாழ்த்தலாம். தவற விட்டா அடுத்த ஞாயிறு வந்து வாழ்த்தலாம், திங்கள் வந்து வாழ்த்தலாம். ஆனா அங்கு போய் எழுத வேணும் என்ற அவசியம் இல்லை. தகவல் இவர்களுக்கு இன்று சிறப்பு நாள், இவர்கள் இணைக்கரத்தை பாமுகத்துக்கு கொடுக்கிறார்கள். அதே நேரம் ராஜினி அவருடைய 75வது பிறந்த தினம் எங்களுக்கு தெரியாது, சும்மா போடுறேன் ராஜினி அவர்களை நீண்ட காலமா தெரியுமென்றதுக்காக. அதை கொண்டே குடும்பத்துல போடவே இயலாது. முதலாவது சரி கேள்விப்பட்டுட்டு எனக்கு வேலையில் நிற்பதனால் ராஜினி அவர்களுக்கு என் பிறந்த நாள் என்று அங்கு எழுதலாமோ? அவருக்கும் பாமுகத்துக்கும் அன்றைய பிறந்த நாளை சம்பந்தம் இல்லை தானே? இல்லை. சரி, இதுல நிக்கிற நீங்கள் பிளவடையில் என்றபடினால நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் அச்சா பிள்ளைகள் கட்டிக்காரர், அழகா ஒழுங்காக நடக்கிறீங்கள். ஆனால் இந்த இளையவர் 2 பேரையும் தவிர அவிகள் மற்ற பிள்ளைகளுக்கு சிடி குரூப்ல வாழ்த்து போடுறதில்ல. அதனால அது ரொம்ப தவறு. அது இனிமேலாவது செய்யுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இதை மற்றவர்களோடு பேசும்போது சாடமாடியா நீங்கள் உச்சரிக்கலாம். நடாமூன் இப்படி சொன்னார், திங்கக்கிழமை பேச நேரத்தில் சும்மா ஒரு ஆள் தூண்டி விடுங்க, நடாமூன் இப்படி சொன்னார், எல்லா வழியை போட்டு கதையை முடுக்கி விடுங்க. சரியா? ஓகே. வாடிமோகனும் இடையில ஓடி வருவார். இன்றைக்கு அந்த திருஞான சம்பந்த மூர்த்தி நாயகிக்கு பிறந்த தினம் എന്നിട്ട് இப்படி யோசிப்பார். பாமுகத்துல வரையில்லையண்டா பிறந்த தினத்தை அறிவிக்க வேண்டாம். உங்களுக்கு மனச்சாட்சி என்றா அவர் சொல்வார், இல்லைன்னா என்ன இந்த நொடி பொழுது வரைக்கும் இயக்கி கொண்டிருக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவாரல்லோ, அழகா இருக்கும். அந்த நேரத்துல வேண்டால் தில்லைநாயகிக்கும் பிறந்த தினம் சொல்லி போட்டு ஓடி இருக்கும். வாழ்த்து நேரம் இப்ப தர்ஜினி அவருடைய பிறந்த தினம் இன்றைக்கு.
அடுத்த பிறந்த எத்தனையாம் ஆண்டு? அடுத்து அடுத்த பிறந்த தினம் எத்தனையாவது வயது என்று கேட்கிறேன். ஆண்டு 44 சரி, 44வது பிறந்த தினம். ரஜினி இந்த பக்கம் வேற இல்லை. நீண்ட கால உறவு என்றதுக்காக நாங்கள் இதுல பேசுற நேரத்துல வாழ்த்து நேரம் வைக்கலாம். ரஜினி வேற இல்லை, இங்க இணைப்புல காண இல்லை. ஆ? சத்தம் கேக்குது. அது சிவா நடக்கிறார் இல்லையா? அப்ப அது செய்ய இயலாதுன்னு சொல்றேன். வந்தால் வாழ்த்துங்க. எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆக்கள் என்றதுக்காக இதை குப்பை கூலமா மாத்தி விட்டுறாங்க. சுதந்திரம் இருக்குன்றதுக்காக சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம். என் பேர பிள்ளைக்கு இன்றைக்கு 3வது பிறந்த நாள். சரியா, பேரப்பிள்ளையை கொண்டு வராம இதுல நான் இருக்க அவங்களோட பேரப்பிள்ளைன்ற பேர் என்னன்னு அரை மணி தேவை இதுல மினக்கெடுத்தாதீங்க. பேரப்பிள்ளையை கொண்டு வாங்க, வாழ்த்தலாம், அதுக்கு காசு தேவையில்லை. ஆனா அது குடும்பத்துல இல்லை. சரிதானே? ஓகே, மகிழ்ச்சி. தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன். என்றால் இது வருஷங்களாக எனக்கு ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயம். இது எப்படி நெறிமுறைப்படுத்துறது அன்னுட்டு. அப்போ யாரும் இந்த ராமனுக்கு விருது வழங்கினதை நான் போட இல்லை, யாரோ போட்டு நீங்கள் அதை நான் ஏன் டிலீட் பண்ணல என்றால் அது எனக்கு ஊடகத்துக்கு தான் தரப்பட்டது. அதில் கணக்கு எழுதியிருந்தார்கள் இங்கிலீஷில். எனக்கு இப்போவும் ஞாபகம் இல்லை என்னென்னதுக்கு தந்தார்கள்ண்டு. அதுவும் என்னை வானொலிக்கு அறிமுகப்படுத்தினவர்கிட்ட கையாலேயே கிடைக்கப்பெற்றது. அந்த அறிவிப்பாளர் 2 பேருமே இந்த கலையத்தில் தான் ஐரோப்பாவில் முதல் அறிமுகமானார்கள். ஜேஜேஎன் என்று அழைக்கப்படுகிற ஜெயந்தன், மற்றது புனைப்பேரில் தான் இருக்கிறார். அது 2 அறிவிப்பாளர்களும் இந்த கலையத்தில் தான் வணக்கம் சொல்லி முதல் வந்தார்கள். 2 பேரும் சொல்லாமல் கொள்ளாமல் ஐபிசிக்கு ஓடினார்கள். அது வேற கதை. யாத்ரா மற்றவர் யாத்ரா தன் பிறந்தினது கூட கேக்கு வாங்கிட்டு வீட்டு வாசல்ல அப்படி விழுந்து எங்கள் 2 பேர்ட்ட கதவு திறக்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களை வானொலிக்கு அறிமுகப்படுத்தினீங்களா ஐரோப்பாலேன்னுட்டு இருந்தால். இப்போ ஒரு பெருமிதம் இருந்தது அதில். சரி, அப்போ ஓகே, பிரச்சனையே இல்லை. அதை கொண்டு வருகிற போது ஆல்ரெடி இனிமேல் மறந்துடாதீங்கோ தயவு செய்து. இதில் உள்ளவர்களுக்கெல்லாம் இனிய ஒளித்திரண்டு கேட்பவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் தயவு செய்து அசிங்கம் செய்யாதீர்கள். நன்றி, வணக்கம். இப்போது பெற்றோரை தெய்வம்.